ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மான்வாவின் 64வது சாப்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்ப பகுதியான 1ல இருந்து 63 வரைக்கும் ஆல்ரெடி வேற சேனல்ல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும்னா யூடியூப் சர்ச் பார்ல இந்த கதையோட நேமை டைப் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். எதனால நான் நடுவுல இருந்து ஆரம்பிச்சேன்னா, அவங்க ஏதோ சில காரணங்களால இதை பாதியிலே கைவிட்டுட்டாங்களா இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடலான்னு வெயிட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பர்சனலா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை எடுத்து பண்ண முடிவு பண்ணனேன். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த டூம்போட என்ட்ரன்ஸை தாண்டி நிறைய பேர் உள்ள ஓடி வராங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ ஜூஹியன் ஒரு கெத்தான ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ எல்லா இடியட்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அங்க வந்தவங்க நம்ம ஹீரோவை புடிச்சு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கறக்கலான்னு பிளான் பண்றாங்க. அதை பார்த்து ஜூஹியன் சில ஃபெமிலியர் ஃபேஸஸ், சில நியூ ஃபேஸஸ் வந்திருக்காங்கன்னு அவங்கள நோட் பண்றாரு. போல எல்லாரையும் அப்சர்வேஷனல் அனாலிசிஸ் பண்றதுக்கு பதிலா சிச்சுவேஷன் சரி இல்லாததால ஜூஹியன் டைரக்டா ஆக்ஷன்ல இறங்குறாரு. தன்னோட கையில பவர் வர வச்சு செவுத்துல கை வைக்கிறாரு. அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற தரையெல்லாம் அப்படியே கிரம்பிள் ஆகி உடைய ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிறவங்க என்னடா நடக்குதுன்னு முழிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகி மொத்த இடமும் தவிடுபொடியாகி கொலாப்ஸ் ஆகுது. எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. இதையெல்லாம் தள்ளி நின்னு பாத்துட்டு இருந்த ஜெய்ஹாயூ செம ஷாக் ஆகுறான். உங்களோட அந்த டூம் எக்ஸ்கவேஷன் ஸ்கில் நிஜமாவே யூஸ்ஃபுல் தான். ஆனா நீங்க பண்றத எக்ஸ்கவேஷன்னு சொன்னா ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அழுவாங்கன்னு செமையா ஒரு கவுண்டர் கொடுக்கறான். இப்படி சொன்ன உடனே கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு சிஸ்டம்ல இருந்து டீங்ஜின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. ஜெய்ஹாயூ சொன்ன மாதிரியே அவருக்கு டூம் டிஸ்ட்ராயர் ஹூ மேக்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் கிரைன்ற ஒரு புது டைட்டில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட டூம் எக்ஸ்கவேஷன் ஸ்கில் இப்போ டூம் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ரேங்க் எஃபா செம பவர்ஃபுல்லா இவால்வ் ஆகிடுச்சு. இத பார்த்து நம்ம ஹீரோவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இருக்கிற எதிரிகளெல்லாம் விடாம நம்ம ஹீரோ ஜூஹியோன் மைனஸ துரத்திட்டு வராங்க. இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செமையா ஒரு ஐடியா தோணுது. தன்னோட கையில பர்பிள் கலர்ல பவர் கிராக்கல் ஆக நம்மளோட நியூ ஸ்கில் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு நக்கலான ஸ்மைலோட ரெடி ஆகுறாரு. ஜூஹியோன் தன்னோட பவரை யூஸ் பண்றாரு. அவருக்கும் நம்ம ஜெய்ஹாயூக்கும் சுத்தி ஒரு ப்ளூ கலர் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் கிரியேட் ஆகுது. அடுத்த செகண்ட் அந்த இடத்தோட சீலிங் அப்படியே உடைஞ்சு அந்த எதிரிகள் மேல பூம்னு விழுது. எல்லாரும் கல்லுக்கு அடியில மாட்டிக்கிறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ, வாவ், இந்த ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு கெத்தா ஃபீல் பண்றாரு. எதிரிகள் எல்லாரும் கல்லுக்கு அடியில நாக் அவுட் ஆகி கிடக்க நம்ம ஹீரோ ரொம்ப கேஷுவலா இவங்க மயக்கத்துல இருக்கிற கேப்ல நாம இங்கிருந்து மூவ் ஆகலாம்னு கெத்தா நடந்து போறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு வர்ற ஜெய்ஹாயூ மைனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல அந்த அளவுக்கு பயந்து போய் ஓடி வர்றான். அப்போ ஜூஹியோன் திரும்பி நின்னு இன்னொரு பெரிய பிளாஸ்ட் பண்றாரு. என்ன பாஸ் பண்றீங்க ஏன்னு ஜெய்ஹா பதற. நான் இந்த பாத்தை டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும், அப்போதான் அந்த இடியட்ஸ் யாரும் நம்மள ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த வழியையும் பெரிய பாறைகளை வச்சு பிளாக் பண்றாரு. இந்த அளவுக்கு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணதால அவரோட சிஸ்டம்ல இருந்து FWIPன்னு வரிசையா நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. அவரோட டூம் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி லெவல் இன்க்ரீஸ் ஆகி இப்போ அந்த ஸ்கில் டைரக்டா ரேங்க் C- அப்கிரேட் ஆகிடுச்சு. ஹீரோ ஜூஹியான் ஒரே யூஸ்ல தன்னோட ஸ்கில் ரேங்க் C- போனதை நினைச்சு செம ஹாப்பியா இருக்காரு. ஆனா நம்ம ஜெய்ஹாயூ பயந்து போய் போதும் நிறுத்துங்க, இந்த டூம் அப்படியே கலாப்ஸ் ஆகிட போகுது முன்னு கத்துறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்து முன்னாடி போனா அங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரோமன் தியேட்டர் இருக்கு. இத பார்த்து ஜூஹியான் கண்டிப்பா நீரோ ரெலிக் இந்த ரூம்ல தான் எங்கேயாவது இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாரு. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே எதிர்பாராத விதமா கிளாங்க்னு சத்தத்தோட பெரிய இரும்பு கம்பிகள் அவங்களுக்கு முன்னாடி விழுது. சுத்தி இருக்கிற எல்லா கதவுகளும் கிளாங்க்னு சாத்திக்கிச்சு. இப்போ அவங்க 2 பேரும் எந்த வழியும் இல்லாம அந்த ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு அந்த தியேட்டர் முழுக்க FWOOMன்னு பெரிய நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ அங்க எங்கிருந்தோ ஒரு வாய்ஸ், ஹஹஹா, வெல்கம் மை ஆடியன்ஸ், என்னோட ஆர்டிஸ்ட்ரியா நீங்க இங்க பார்க்கலாம், என்ன புகழ்ந்து பாடுங்க, எனக்காக கத்துங்க அப்படின்னு சொல்லுது. சுத்தி எறிகிற நெருப்ப பார்த்துட்டு நம்ம ஜூஹியன் செம கடுப்பாகி, இந்த லூசு பையில பார்த்தா நாம ஏதாச்சும் பண்றதுக்குள்ளேயே இங்க எரிஞ்சு செத்துடுவோம் போலயேன்னு மைண்ட் வாய்ஸ்ல புலம்புறாரு. உங்களை டார்ச்சர் பண்ற இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரன் யாருன்னா அவர்தான் எம்பரர் நீரோ. இவர் ஆர்ட்ஸ் மேல அதிக ஆசை கொண்ட ஒரு கொடூரமான டைரண்ட். அவர் ஒரு ஆர்டிஸ்டா பிறந்திருந்தா கூட இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பாரு நிறைய பேர் சொல்வாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு கலை மேல ஆர்வம். அவரே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜ் பண்ணி அவரோட ஓன் லிட்ரரி ஒர்க்ஸ் -R கூட எழுதுவாராம். நீரோ அவரோட கலைத்திறமைய காட்டணும்னு நினைச்சாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு கொஞ்சம் கூட டேலண்ட் கிடையாது. அவரோட ஆட்சி காலத்துல நடந்த கிரேட் ஃபயர் ஆஃப் ரோம் தான் இப்போ இந்த டூம் உள்ள எரியிற நெருப்புக்கு காரணம்.
அந்த நெருப்புக்கு நடுவுல நின்னு அவரோட ஆர்டிஸ்ட்ரிய ரசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கறாரு. ஆனா அப்படி செஞ்சா நாம இங்கேயே உயிரோட எரிய வேண்டியதுதான். தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ ஜூஹியான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. ஷிவு யூன் கிட்ட இருந்து வாங்கின ஹோமர்ஸ் கிளாஸஸ இப்போ வெளியே எடுக்கறாரு. ஹோமர் ஒரு கிரீக் ஸ்காலர், அதோட தி இலியாட் மற்றும் தி ஆடிசி எழுதின ஃபேமஸ் ஆத்தர். நீரோக்கு கிரீக் கல்ச்சர் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்ததால இந்த ரெலிக் கண்டிப்பா அவரோட கவனத்தை ஈர்க்கும்னு நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. டெஸ்ட பாஸ் பண்ண கொஞ்சம் சீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிய போடுறாரு. ஆனா திடீர்னு ஒரு நெருப்பு பந்து வந்து ஹீரோவோட கண்ணாடிய முகத்திலிருந்து தட்டி விட்டுடுது. உடனே அந்த வாய்ஸ், இந்த மாதிரி சீப் ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்காது ஹியூமன் அப்படின்னு திமிரா சொல்லுது. எனக்கு ஹோமரை பிடிக்கும்தான், ஆனா உன்ன மாதிரி ஒரு இன்ஃபீரியர் ஹியூமன் அந்த ரெலிக் யூஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் ஆகலன்னு சொல்லி அந்த கண்ணாடிய நெருப்புல எரிய விடுறாரு. நம்ம ஹீரோவோட பிளானே ஃபெயில் ஆனத பார்த்த ஜெஹ செம ஷாக் ஆகுறான். இப்படியே போனா நாம நிஜமாவே ட்ரபிள்ல மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு பதட்டமா அவனோட பேக்ல இருந்து ஒரு பெயிண்டிங்க வெளியே எடுக்கிறான். ஜெய்ஹா பதட்டமா அந்த பெயிண்டிங்க காட்டி தப்பிக்க ட்ரை பண்ணும்போதே நீரோ ஒரு பெரிய ஃபயர் பால் அனுப்பி அதை தடுத்துடுறான். இன்னும் இப்படி ஃபியூட்டைல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் ரொம்ப நக்கலா கேக்குறான். நெருப்ப தன்னோட சொந்த கைகால் மாதிரி அவன் யூஸ் பண்றத பார்த்து ஜூஹியனுக்கு செம கோபம் வருது. உடனே அந்த வாய்ஸ், என்ன ஆச்சரியமா இருக்கா? இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டீங்களா? அப்போ என்கிட்ட பவ் டவுன் பண்ணி வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு திமிரா ஆர்டர் போடுது. அடுத்த செகண்ட் அந்த ரூம்ல நெருப்போட சூடு ரொம்ப அதிகமாகுது. நீங்க இங்கிருந்து எங்கும் தப்பிக்க முடியாது, ஜஸ்ட் என்ஜாய் த பெயின்னு சொல்லி அவங்கள சாகடிக்க பாக்கறான் அந்த நீரோ. ஜெய்ஹா சூடு தாங்க முடியாம ஸ்டாப் மின்னு கத்துறான். நிலைமை கைமீறி போறத பார்த்த ஜூஹியோன் இப்படியே போனா நாம நிஜமாவே சாகப் போறோம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஜூஹியான் முழிக்கிறாரு. எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பெல்லாம் தடாலடியா மறைஞ்சு போகுது. அவங்கள சாகடிக்கணும்னு நினைச்ச அந்த வாய்ஸ் இப்போ ரொம்ப சந்தோஷமா ஓ மை குட்னஸ், இட்ஸ் யூன்னு கத்துது. நெருப்பு எப்படி திடீர்னு மறைஞ்சதுன்னு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த வாய்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க ஜூஹியோன் சக் தானே, தி சீக்ரெட் செக்ரெட்டரி நாவலோட ஆத்தர் நீங்க தானே ன்னு ஒரு ஃபேன்பாய் மாதிரி கேக்குது. இதை கேட்ட உடனே ஜெஹ முகம் அப்படியே மாறிடுது. பாஸ், நீங்க எழுதின அந்த நாவல பத்தி தான் இவன் பேசுறானா? இது செம ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை பாக்குறான். அப்போ அந்த நெருப்புக்குள்ள இருந்து கொஞ்சம் பக்கத்துல வாங்க, என்ன மீட் பண்ற அந்த ரேர் சான்ஸ் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வெளியே வருது. ரோமன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையில கிரீடத்தோட சாட்சாத் அந்த எம்பரர் நீரோ நேர்ல வந்து நிக்கிறாரு. உங்களை இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம், ஜூஹியான் சக் த ரைசிங் ஸ்டார்னு அவங்கள பார்த்து செம கெத்தா வெல்கம் பண்றாரு. சீன் 3ல இருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்ததை பார்த்த ஜெய்ஹா செம ஷாக் ஆகி, ரெலிக்ஸ் கூட இப்படி ஹியூமன் ஃபார்ம் எடுக்குமா ஏன்னு வாய் அடைச்சு போய் நிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, ஹை ரேங்கிங் ரெலிக்ஸ் எல்லாம் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மனுஷங்க கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ணதான் இந்த ஃபசேட்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அந்த நீரோ, நான் ஆர்ட்ஸ்ல எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்க ரைட்டிங்ஸ படிச்ச அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது. சாதாரண மனுஷங்க எழுதுற கிராஸ் நாவல்ஸ் விட உங்களோடது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு எரின்னு நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளுறாரு. நீரோ நம்ம ஹீரோவை பார்த்து, அந்த நாவல்ல என்ன இம்ப்ரெஷன் உனக்கு பிடிச்சதுன்னு கேக்குறியா? அந்த அமேசிங் நாவலை படிச்சும் உனக்கு ஒன்னும் தோணலையா? உன் கண்ணு என்ன அழுகி போச்சா அப்படின்னு கத்துறாரு. அது மட்டும் இல்லாம எக்ஸலன்ட் டெக்னிக், நோபல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸ்குசிட் சாய்ஸ், த சீக்ரெட் செக்ரெட்டரி நிஜமாவே இந்த செஞ்சுரியோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லி உருகி போறாரு. ஒரு ஹியூமன் இதை எழுதுனான்னு என்னால நம்பவே முடியல. ஜூஹியோன் சுக்கு எவ்ளோ குவிக்லி ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்ன ரொம்ப பெருமையா பேசுறாரு. இதையெல்லாம் கேட்ட ஜெஹா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு ஹார்ட்கோர் ரசிகர்கள் கிடைச்சிட்டாங்க, சீக்கிரமே காட் லெவலுக்கு போயிடுவன்னு ஹீரோவை கலாய்க்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ ஷட்டப்னு அவனை அடக்கிட்டு, எனிவே நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன்னு சீரியஸ் ஆகுறாரு. உடனே நீரோ, ஜூஹியோன் சுக், நாம இங்கேயே ஒரு லிட்ரரி காம்படிஷன் வச்சுக்கலாம், எனக்கு வர்தி அப்போனன்ட் நீ மட்டும்தான் என்ன ஒரு சவால விடுறாரு. இந்த சவால கேட்ட ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, செம குழப்பத்துல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ முகத்துல செம கடுப்பு, இவன் என்ன டாக் ஷிட் மாதிரி உளறிட்டு இருக்கான் என்ன செமையா காண்டாகிறாரு. இங்க இருந்துதான் டூம் ரெய்டர் கிங் சாப்டர் 65 ஆரம்பமாகுது. திரும்பவும் நீரோ அதே சவால ரொம்ப உறுதியா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு. நீரோ சிரிச்சுக்கிட்டே, நம்ம ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப பாப்புலர்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜூஹியோனுக்கு செம கடுப்பாகி, என்ன டாக்ஷிட் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் ஏண்டா உன் கூட போட்டி போடணும் திட்டுறாரு.
ஆனா பக்கத்துல இருக்கிற ஜெக சிரிப்பை அடக்க முடியாம ஏன் தலைவா போட்டி போடக்கூடாது? முழு ஹியூமனிட்டிக்கும் உங்களை தான் ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு கலாய்க்கிறான். உடனே ஜூஹியோன், கொஞ்சம் அமைதியா இருடா, வெளியே போனதும் உன்னை வச்சுக்கிறேன் ஹென்ச்மன் நம்பர் 1ன்னு அவனை மிரட்டுறாரு. நீரோக்கு கோபம் வந்து, என் கூட போட்டி போடுறதுக்கு நீ எக்ஸ்டாட்டிக்காக இருக்கணும் இன்னு கத்துறான். ஆனா இவரோ, நீயும் வாய மூடு, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. ஜூஹியோன் மனசுக்குள்ள, இந்த உருவத்து கூட உட்கார்ந்து லீஷர்லியா கதை எழுதிட்டு இருக்க எனக்கு நேரமில்ல. இவனை டாமினேட் பண்ண ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் 7 கிரேட் டூம்ஸ்ல இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆளு. அவன் உருவாக்குன அந்த நெருப்பு நிஜமாவே இம்ப்ரெசிவாக இருந்தாலும் அவன்கிட்ட வேற சில அபிலிட்டிஸ் இருக்கும்னு நல்லா தெரியுது. இவனை எப்படி சமாளிக்கிறது என ரொம்ப தீவிரமா திட்டம் போடுறாரு. திடீர்னு அந்த இரும்பு கதவுலேருந்து தட் தட்னு சத்தம் கேக்குது. பார்த்தா முன்னாடி அடி வாங்கிட்டு ஓடுன அந்த டம்பாசஸ் எல்லாரும் இவங்கள தேடி அங்க வந்துட்டாங்க. டேய், அவனுங்க இங்கதாண்டா இருக்கானுங்க. பக்கத்துல இருக்கிறது என்ன, அந்த விசித்திரமான சிலையா? கதவை உடைங்கடா, டூல்ஸ் எடுத்துட்டு வாங்க என்று கத்துறானுங்க. இந்த முட்டாள்கள் எவ்ளோ சீக்கிரம் இங்க வந்துட்டானுங்கன்னு ஜூஹியோன் பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த வழியா ஒரு பெரிய நெருப்பு பந்து வெளியே வந்து அந்த ஆளுங்களையெல்லாம் சுட்டு பொசுக்குது. அந்த நெருப்பு பந்து நேரா அந்த ஆளுங்க மேல படுது. எல்லாரும் சூடு தாங்க முடியாம கத்துறாங்க. அப்போ நீரோ, உங்களை மாதிரி இன்சிக்னிஃபிகண்டான விஷயங்கள் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, என் கண்ணு முன்னாடி இருந்து ஓடி போயிருங்க இன்னும் கோபமா கத்துறாரு. இத பார்த்த ஜூஹியோனுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை, இவனே அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவான் போல. இந்த டைமை யூஸ் பண்ணி நாம ஏதாவது ஒரு பிளான் ரெடி பண்ணணும்னு தனக்குள்ளேயே யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல கரெக்டா ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு ஸ்கீமிங் ரிலிக்கோட ஆரா நெருங்கி வருதுன்னும் அதுக்கு ஒரு ரிலிக்கோட வீக்னஸஸ் கண்டுபிடிக்கிற பவர் இருக்குன்னும் தெரிய வருது. அப்போ அது கண்டிப்பா ஜூகி லியாங்கோட ரிலிக் தானா என்று ஜூஹியோன் கெஸ் பண்றாரு. உடனே அங்க வெளியில ஜூலியன் மில்லர் நிக்கிறத பார்த்துட்டு, இந்த பிராட் கூட இங்க வந்துட்டானா? இவனை வச்சு நீரோவோட பலவீனத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு அவருக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. ஆனா நீரோ சும்மா இல்லாம, ஏன் அங்கேயே டேஸ்ட் ஆகி நிக்கிற? வாங்க நாம அந்த லிட்டரரி காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் 3 கத்துறாரு. யாருக்காச்சும் இவனை ஸ்நாச் பண்ணிட்டு போயிருவாங்களோ, அந்த ரிலிக்கிற்கு அவ்ளோ பயம். இதை கேட்ட ஜூஹியோன், சரி, அந்த பியோன்ஸ் யாரும் நம்மள தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நாம ஒரு ஃபேரான போட்டியே வச்சுக்கலாம் ஓகேன்னு சம்மதிக்கிறாரு. இதை கேட்ட ஜெஹக்கு செம ஷாக். எதுவும் புரியாம, பாஸ் என்னு குழப்பமா பாக்குறான். ஜூஹியோன் மனதில், ஜூலியன் இங்கு வருவதற்குள் இந்த ரெலிக் கைப்பற்றுவதே இப்போதைய டாப் பிரையாரிட்டி. அதனால் இந்த லிட்டரரி காம்படிஷனில் பங்கேற்கும் ஒரு முட்டாள்தனமான யோசனைக்கு நான் இணங்கித்தான் ஆக வேண்டுமென்று யோசிக்கிறார். உடனே நீரோவிடம், நிச்சயமாக, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது என்கிறார். நீரோ, தயவு செய்து அது என்னவென்று சொல் என்று ஆர்வமாக கேட்கிறார். ஜூஹியோன் புத்திசாலித்தனமாக, நான் இந்த இடத்தில் போட்டியிட விரும்பவில்லை, நீ என்னை அழைத்துச் சென்றால் மட்டுமே நான் அந்த மேட்சுக்கு சம்மதிப்பேன் என்று கூறுகிறார். இதை கேட்ட நீரோ கோபமடைந்து, அர்த்தமற்றதாக பேசாதே, நீ என்னை இந்த டூம்பிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல திட்டமிடுகிறாய் அல்லவா? உன்னுடைய திட்டங்கள் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்று கத்துகிறார். அதற்கு ஜூஹியோன் அமைதியாக, உனக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு, உன் நெருப்பால் என்னை கொன்றுவிடு என்று சவால் விடுகிறார். மனதிற்குள் ஜூஹியோன், இவன் என்னை இவ்வளவு எளிதாக கொல்ல முடியாது, முன்பு ஒருமுறை என்னை கொல்ல வந்தபோதே என்னை ஸ்பேரிங் செய்தான் என்று நினைக்கிறார். இதை கவனித்த நீரோ, இந்த முறை உன்னை பிச்சை எடுக்க விடமாட்டேன் என்று கூறுகிறார். ஜூஹியோன், பிச்சை எடுப்பதா? நான் வெறும் ஃபேர் மேட்ச் நடக்க வேண்டுமென்றுதான் விரும்புகிறேன். ஒரு அக்காம்ப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டாக சுற்றுப்புறத்தின் முக்கியத்துவத்தை நீ உணர்வாய் என்று நினைக்கிறேன். இது உன்னுடைய ஹோம் டர்ஃப், இங்கே உன்னால் உன் திறமைகளை வசதியாக வெளிப்படுத்த முடியும். ஆனால் எனக்கு இது மிகவும் ஆபத்தான இடம், அதனால் என்னால் என் முழு திறமைகளையும் காட்ட முடியாது என்கிறார். இறுதியில் நாம் ஒரு தேர்ட் நியூட்ரல் லொகேஷன் இல் போட்டி போடலாம் என்று ஜூஹியோன் கூறியதைக் கேட்டு நீரோ அது உண்மைதான் என்று ஒத்துக்கொள்கிறார். ஜூஹியோன் நீரோவிடம், நான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுகிறேன் என்று உறுதியளிக்கிறார். நீரோ அந்த இடத்திலேயே ஒரு தங்க கிரீடமாக கோல்ட் கிரவுன் மாற ஜூஹியோன் அதை தனது கையில் எடுத்துக்கொள்கிறார். நல்லது, அவனை சம்மதிக்க வைத்துவிட்டேன் என்று நினைக்கும் அவர், இனி இவனை இங்கிருந்து வெளியே அழைத்துச் செல்வது மட்டும்தான் என் வேலை என்று தீர்மானிக்கிறார். நேரத்தில் அந்த இடத்திற்கு ஜூலியன் மில்லர் மற்றும் அவனது ஆட்கள் வந்து சேர்கிறார்கள். ஜூலியன், ஜூஹியோன் ரொம்ப நாள் ஆச்சு என்று அழைக்கிறான். ஜூஹியோன் சிரித்துக்கொண்டே, மன்னித்துவிடு மில்லர், உன்னுடைய வாய்ப்பை நீ இழந்துவிட்டாய்,
இந்த டூம்பின் ரெலிக் இனி என்னுடையது என்கிறார். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த மில்லர், பொய் சொல்லாதே, இந்த டூம் இன்னும் கிளியர் செய்யப்படவில்லை என்று கத்துகிறான். அதற்கு ஜூஹியோன் அலட்சியமாக, அப்படியா? அப்படியானால் அந்த ரெலிக் ஐத் தேடி உன் நேரத்தை வீணடிப்பதில் மகிழ்ந்து விளையாடு என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். ஜூஹியோன் அந்த ரெலிக் ஐக் கையில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். சிறிது நேரத்தில் அங்கு தேடி வந்தவர்களுக்கு அந்த இடமே காலியாக எம்டி இருப்பதை பார்த்து பேரதிர்ச்சி ஏற்படுகிறது. ரெலிக்கின் ஆரா கூட இல்லையே. டூம் ஐக் கூட கிளியர் செய்யாமல் அவன் எப்படி ரெலிக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று குழப்பத்தில் மூழ்குகிறார்கள். ரெலிக் அங்கிருந்து போனதுனால அந்த டூம் முழுக்க பயங்கரமாக கிரம்பிள் ஆகியுடைய ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஜூலியன் மில்லர் இந்த சிச்சுவேஷன்ல வேற எந்த வழியும் இல்லாததால தான் உள்ள வந்த வழியிலேயே திரும்ப போகணும்னு முடிவு பண்றான். அங்க இருக்கிற மத்த ஆட்களும் என்ன ஆச்சு, டூம் திடீர்னு கலாப்ஸ் ஆகுதே என்று பதறிப்போய் அலறி அடிச்சு ஓடுறாங்க. சுத்தி இருக்கிற பாறைகளும் தூண்களும் சட் தட் என்ற சத்தத்தோடு இடிஞ்சு தரமட்டமாகுது. அடுத்ததா சீன் கட் பண்ணா டிவில ஒரு முக்கிய நியூஸ் போயிட்டு இருக்கு. கியோட்டோ நகரத்துல தோன்றுன அந்த பிரம்மாண்டமான டூம் திடீர்னு காணாமல் போயிடுச்சுனும் இன்டர்நேஷனல் ரெலிக் ஆர்கனைசேஷனான பாண்டோரா அந்த டூம் முழுமையாக கிளியர் செய்யப்பட்டுவிட்டதாக நம்புவதாகவும் அறிவிக்கிறாங்க. அதோடு கியோட்டோ நகரம் இப்போ தங்களோட டேமேஜை எல்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியை டிவில பாத்துட்டு இருக்கிற மிஸ்டர் ராக்ஃபெல்லர் சம கோபமாகறாரு. டூம் தான் கிளியர் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்களே, ஆனா அங்க இருந்து ரெலிக் யார் எடுத்தாங்கன்ற விபரத்தை ஏன் சொல்லல என்று கத்துறாரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் பதட்டத்தோடு உள்ள வந்து ஒரு புதிய விபரம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கியோட்டோ டூம்ல இருந்து அந்த ரெலிக்க திருடிட்டு போனது நம்ம ஜூஹியோன் சூதான்ற விஷயத்தை அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதை கேட்டதும் ராக்ஃபெல்லருக்கு ரத்தம் தலைக்கு ஏறுது. மறுபடியும் அந்த பாவி பயலா? நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணியும் நம்ம டீம் அங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட், டூம் உள்ள தொடர்ந்து கலாப்ஸ் ஆகிட்டே இருந்ததுனால வழிகள் எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு பாஸ். அவங்க அங்கிருந்து தப்பிச்சதுக்கே ஜூலியன் மில்லர் தான் உதவி பண்ணாருன்னு சொல்றாங்க. இத கேட்டு இன்னும் கடுப்பான ராக்ஃபெல்லர், அவனுங்கள காப்பாத்துறதுக்கு பதிலா அங்கேயே உயிரோட பரிட் அலைவ் பண்ணிருக்கணும் என்று தலையில கை வச்சு புலம்புறாரு. கடைசியா சம வெறியோடு மேஜையை தட்டி, ஜூஹியோன்சு அந்த துரோகி ஆல்ரெடி என்னோட அவஸ்டாவ திருடனான், இப்போ இந்த 7 கிரேட் டூம்ஸ் ரெலிக் ஐயும் தூக்கிட்டானே என்று அவனை பழிவாங்க துடிக்கிறாரு. தன்னோட செக்ரட்டரி கிட்ட அவனை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? ஒருவேளை ரெலிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலைனா பிரைபரி மாதிரி வேற ஏதாவது வழியை யூஸ் பண்ணி பாத்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்ரட்டரி தயங்கிக்கிட்டே ரிப்போர்ட் பண்றாங்க. ஜூஹியன் டீம் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரெலிக் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த டூம்புக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னதும் பாசால அதை நம்பவே முடியல. சீட்ல இருந்து முன்னாடி வந்து, என்னது, வெறும் 2 பேரா அப்படின்னு ஷாக்காகி கேக்குறாரு. வெறும் 2 பேர் மட்டுமா உள்ள போனாங்க? 2 பேரை மட்டும் வச்சு அந்த டூம்ப கிளியர் பண்றது இம்பாசிபிள் ஆச்சே அப்படின்னு பாஸ் குழப்பமா யோசிக்கிறாரு. இதை கேட்ட செக்ரட்டரி ஆச்சரியமா, இம்பாசிபிளா? அது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, அந்த டூம்பை எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க நான் நோஸ்ட்ராடாமஸ் ரெலிக் யூசருக்கு காசு கொடுத்து கேட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையை உடைக்கிறாரு. அந்த நோஸ்ட்ராடாமஸ் யூசர் என்ன சொன்னான்னு பாஸ் விளக்குறாரு. அந்த டூம்பை கிளியர் பண்ணணும்னா 100 ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் தேவையாம். அதனாலதான் அதை எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரிஞ்சவங்க தங்களுக்கு துணையா நிறைய பேரை அங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு பகீர் உண்மையை சொல்றாரு. இதை கேட்டதும் செக்ரட்டரிக்கு பயத்துல தூக்கிவாரி போடுது. அவங்க மனசுக்குள்ள, அப்போ அங்க அனுப்புன எல்லாரையும் சாகடிக்கதான் அனுப்புனாங்களா? ஆனா எப்படி அந்த ஆள் வெறும் 2 பேரை வச்சு அந்த டூம்ப கிளியர் பண்ணான்? எஃப்டி அப்படின்னு இறந்து கிடக்கிற உடல்களை நினைச்சு பார்த்து ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறாங்க. உடனே பாஸ் ரொம்ப சீரியஸாவும் கோபமாவும் மாறி, அவனை நல்லா கண்காணிங்க, அது அவன் எப்படி பண்ணான்னு உடனே கண்டுபிடிங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு. செக்ரட்டரியும் பயந்துகிட்டே புரிஞ்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றாங்க. இப்போ சீன் கட் ஆனா வெளியே ஒரு நெருப்பு எரியிற இலை வளையம் ரீத் வடிவத்துல இருக்கிற ஒரு ரெலிக். அப்பாடா, இப்போ நாம வெளியே வந்தாச்சு, வாங்க காம்படிஷனை ஆரம்பிக்கலாம், என்னோட ஆர்டிஸ்டிக் ஸ்பிரிட் ரொம்ப ஆர்வமா நெருப்பா எரியுது அப்படின்னு ரொம்ப உற்சாகமா கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ ஜூஹியான் என்ட்ரி கொடுக்கறான். அவன் அந்த ரெலிக்கு பின்னாடி நின்னுட்டு, எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கூலாக கேக்குறான். அதுக்கு அந்த ரெலிக் திடீர்னு யாரோ பேசுறத கேட்டு, இன்வெஸ்டிகேஷனா அப்படின்னு ஆச்சரியமா திரும்புது. அவன் அந்த ரெலிக்க பார்த்து, அந்த தி சீக்ரெட் செக்ரட்டரி உனக்கு எப்படி கிடைச்சுது
எனக்கு தெரியாம என்னோட அப்ரூவல் இல்லாம அது இப்போ வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. திருடி ப்ராஃபிட்டுக்கு வித்துட்டு இருக்காங்களா? என்னது, அவன் காசு கொடுத்தானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த நெருப்பு ரெலிக் சொல்லுது, ஆனா என்னால அத ரெலிக் நெட்வொர்க் மூலமா மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. எனக்கு அது எந்த ஒரு குறிப்பிட்ட ரெலிக் மூலமாவும் கிடைக்கல, அதனால எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட ஜூஹியோன், ஆல்ரைட், எனக்கு புரியுது, நான் இன்னும் அதிகமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நெருப்பு ரெலிக் அவருக்கு ஐ விஷ் யூ லக் அப்படின்னு சொல்லுது. ஜூஹியன் அந்த ரூம்குள்ள நடந்து வந்துகிட்டே, அந்த கல்பிரிட் கண்டிப்பா இந்த ரூம்குள்ள தான் எங்கேயோ இருக்கணும். நான் ஒவ்வொருத்தரையும் இன்டர்கேட் பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு முடிவோட அத மனசுல வச்சுக்கிட்டு, நான் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் ரோப் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ரோப் ரெலிக் காத்துல மிதந்துகிட்டே, என்னைய கூப்பிட்டீங்களா, நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஜூஹியான், விளையாடுறத நிறுத்திட்டு இங்க வா, நீதான் என்னோட நாவல் மத்த ரெலிக்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியா அப்படின்னு சீரியஸா கேக்குறாரு. ஜூஹியான் ரொம்ப கோபமா ரோப்பா பார்த்து, நீ பண்ணியா இல்லையா, என்கிட்ட சொல்லு அப்படின்னு மிரட்டுற தொனியில கேக்குறாரு. அடுத்ததா பின்னாடி நெருப்பு எரியிற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்மைல் கொடுத்துக்கிட்டே, வெல் வுட் யூ லுக் அட் திஸ் அப்படின்னு கேக்குறாரு. ஜூஹியான் ரொம்ப மிரட்டலா, என்ன பதிலே காணோம், சீக்கிரமா உண்மையே சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அந்த ரோப் ரெலிக்க பார்த்து, நீதான் என்னோட நாவல மத்த ரெலிக்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அது பதில் சொல்லாததால ஜூஹியோன் சம கோபமா கண்ணுல நெருப்பு பறக்க, நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு மிரட்டுறாரு. அத பார்த்து அந்த ரோப் பயத்துல கே அப்படின்னு கத்துது. அப்போ அங்க வர்ற ஒரு நாய் ரெலிக், அவன் உங்களோட ரைட்டிங் எவ்வளவு அமேசிங்கா இருக்குன்னு பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ரோப்புக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை கேட்ட ஜூஹியன், ஓ அப்படின்னு ரியாக்ட் பண்றாரு. இந்த நாய் ரெலிக், நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீங்க எழுதின பேஜஸ் சும்மா பார்த்தோம் அவ்ளோதான் அப்படின்னு சொல்லுது. அந்த ரோப் ரெலிக் தலையாட்டிக்கிட்டே, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு பதறுது. இத பார்த்த ஜூஹியானுக்கு இவன் சும்மா மத்த ரெலிக்ஸ்க்கு அத காட்டி மட்டும்தான் இருக்கான்னு புரியுது. அப்போ அந்த கல்பிரிட் வேற யாரோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போறாரு. வழியில ஒருத்தன், பாஸ் கொஞ்சம் சிக்கன் சாப்பிடுங்க, ஆறிட போகுது அப்படின்னு சொல்ல, ஜூஹியான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெலிக்ஸ் எல்லாம் உன் ரூம்ல தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், ஆமா, ஆனா நான் இன்னும் அதை ரிப்பேர் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூஹியோன் அங்க இருந்து கிளம்புறாரு. ரோப் இந்த மாதிரி தப்பு பண்ற அளவுக்கு மோசமானவன் இல்ல, ரொம்ப இன்னோசென்ட். அப்போ வேற யாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாரு. அப்போ திடீர்னு ஒரு கதவு வாசல்ல நிக்கிறாரு. உள்ள இருந்து, ஓ ஏ, நாம இப்போவே பில்லியன்ஸ்ல சம்பாதிச்சிட்டோம், பணம் சம்பாதிக்கிறது இவ்வளவு ஈஸின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சந்தோஷமா கத்துற சத்தம் கேக்குது. இத கேட்டதும் ஜூஹியோனோட முகம் மாறுது. இத கேட்டா நான் அவங்கள கையும் களவுமா பிடிக்க போற மாதிரி தோணுதே. உள்ளே இருந்து, இப்படித்தான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே ஜாலியா வாழணும் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்போ ஜூஹியான் கண்ணுல நெருப்பு பறக்க அந்த கதவை வேகமா திறக்கிறாரு. உள்ள இருந்த ரெலிக்ஸ் எல்லாம் அவரை பார்த்ததும் ஷாக் ஆகி, ACKAUGH அப்படின்னு அலறிக்கிட்டே ஓட பாக்குதுங்க. ஆக், ஓடிடுங்க அப்படின்னு ஒரு ரெலிக் சொல்ல, ஜூஹியான், அப்படியே நில்லுங்கடா குட்டி பசங்களா அப்படின்னு அதட்டுறாரு. ஜூஹியான் சுத்தி ஒரு பவர்ஃபுல்லான ப்ளூ ஆரா உருவாகுது. நான் நல்லவிதமா சொல்லும்போதே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்க அப்படின்னு அவர் மிரட்ட, அந்த ரெலிக்ஸ் எல்லாம் கே, இது என்ன, இவரோட டாமினேஷன் டேலண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படின்னு பயந்து நடுங்குதுங்க. அப்போ, நீங்க தான் என்னோட நாவல்ல வச்சு இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு அவரு கேட்க, அதுங்க, என்னது, இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு முழிக்குதுங்க. அப்போ சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பையன் வந்து, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்க, ஒரு ரெலிக் மனசுக்குள்ள இவருக்கு யாரு சொன்னா அப்படின்னு யோசிக்குது. ஜூஹியான் அவன்கிட்ட, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் நாவலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் பயந்துகிட்டே, ஓஹோ, கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணவனை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சமாளிக்கிறான். ஜூஹியான் ரொம்ப சீரியஸா, இதுக்கெல்லாம் யாரு இன்சார்ஜ், இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அங்க இருந்த ஆக்ஸ் ரெலிக் அமைதியா திரும்பி அங்க இருக்கிற ஒரு வேர்ம் ரெலிக்கா காட்டி கொடுக்குது. இதை பார்த்ததும் அந்த வேர்ம் ரெலிக் செம காண்டாகி, ஷிட், துரோகிகளா அப்படின்னு கத்துது. உடனே ஜூஹியான், அது நீதானா வேர்ம் அப்படின்னு கேட்க, அந்த வேர்ம் கோபமா நெருப்போட, ஆமாம், அது நான் தான்
இப்போ என்ன என்ன அப்படின்னு கத்துது. ஜூஹியான் கோபமா வேகமா தன்னோட காலை கீழே கொண்டு வந்து ஹூஷ் அப்படின்னு மிதிக்கிறாரு. அந்த வேர்ம் ரெலிக்க மிதிச்சுக்கிட்டே, தப்பு பண்ணிட்டு நீ என்ன ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நீ ஏன் இங்க இருக்க? நீ ட்ரீ ஆஃப் லைஃப் கூட சந்தோஷமாதான வாழணும் அப்படின்னு அவரு கேட்க, அவர் காலுக்கு அடியில மாட்டிட்டு இருக்க அந்த வேர்ம், பின்ன என்ன நினைச்ச? எனக்கு காசு கொடுக்காம என்னைய வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னு கத்துது. அதுக்கு ஜூஹியோன், அது எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீ ஒரு பேராசை புடிச்ச வேர்ம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேர்ம்ல இருந்து கரண்ட் ஷாக் மாதிரி வந்து, நீ எனக்கு காசு தராததால பணம் சம்பாதிக்க நான் இத பண்ண வேண்டியதா போச்சு. நான் 2 ஜாப்ஸ் பார்த்தேன், 2 ஜாப்ஸ் அப்படின்னு கோபமா சொல்லுது. உடனே ஜூஹியான் அதோட வாலை புடிச்சு தூக்கி, வாய மூடு. நீ 2 ஜாப்ஸ் பார்த்தியோ இல்லையோ மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது. என்னோட நாவலா மத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த பையன், என் பேரை யூஸ் பண்ணி நீ சம்பாதிச்ச காசையெல்லாம் இப்போ வெளியே எடு அப்படின்னு சொல்ல, அந்த வேர்ம் முடியாது, அது என்னோட காசு அப்படின்னு அடம் பிடிக்குது. ஜூஹியான் அங்க இருந்த மத்த ரெலிக்ஸ பார்த்து, அப்படியா, இவங்களும் உன்னோட கன்ஸ்பிரேட்டர்ஸ் தானே, இவங்க கிட்ட இருந்து நான் அத கசக்கி எடுக்கட்டுமா அப்படின்னு மிரட்ட, அதுங்க எல்லாம் பயந்து போய், எங்க கிட்ட எந்த காசும் இல்ல அப்படின்னு பதறுதுங்க. உடனே அந்த வேர்ம், ஏய் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொடுங்கடா, நாம மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடிதானே எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க துரோகிகளா அப்படின்னு அவங்கள திட்டுது. அதுக்கப்புறம் அந்த வேர்ம் ரொம்ப பிரகாசமா ஷைன் ஆகி, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்த செகண்ட் அங்க திடீர்னு காசா மழையா கொட்டுது. எல்லாரும் என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ரூம் முழுக்க பணமா கொட்டி கிடக்குது. அத பார்த்து அந்த பையன், ரூம் முழுக்க காசா இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஜூஹியோன் அந்த வேர்ம பார்த்து, இந்த நாவலுக்கு நீ எவ்வளவுதான் சார்ஜ் பண்ண அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, அது HMPH, எல்லாம் என்னோட ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் தான் காரணம் அப்படின்னு பெருமையா சொல்லுது. அந்த பணத்தை பார்த்ததும் அந்த பையனுக்கு எச்சி ஊறுது. அவன் ஜூஹியன் கிட்ட, நீங்க சீக்வல் ஏதாவது எழுதுற பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஜூஹியோன் மனசுக்குள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதானே இது பிடிக்கலன்னு சொன்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவனை பாக்குறாரு. கடைசியா அங்க எப்படியோ இதெல்லாம் கிளீன் பண்றது பெரிய ஜாப் தான். ஏன்னா அங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சி மற்றும் வேல்யூபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய கிடக்குது அப்படின்னு அந்த வேர்ம் ரெலிக் ரொம்ப பிரகாசமா மினுமினுத்துக்கிட்டே, ஆமா, இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால ஏன் நீங்க எனக்கு கொஞ்சமா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஜூஹியான் முகத்துல மின்னல் வெட்ட சம கோபமா என்னோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஜூஹியான் கையில ஒரு நீல கலர் நெருப்பு எரியற கல் இருக்கு. அதை காட்டி, ஹே வேர்ம், இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதை பார்த்ததும் அந்த வேர்ம் பயத்துல EEK என்ன கத்துது. பணத்துக்கு நடுவுல கிடக்கிற அந்த வேர்ம், அது எங்க இருந்து வந்துச்சு, அந்த மாதிரி உன்னை வச்சு யாரு பே பண்ணா அப்படின்னு பதறுது. ஜூஹியான் அதையே பார்த்து, இது என்ன அப்படின்னு சீரியஸா கேட்க, அது ஒண்ணுமில்ல அப்படின்னு அந்த வேர்ம் திக்கி திணறி சொல்லுது. உடனே ஜூஹியான் கண்ணுல ரத்த கோபம் வர, நீ மறுபடியும் அடி வாங்க ஆசைப்படுற மாதிரி தெரியுது, உன்னோட விஷ என்னால நிறைவேத்தி வைக்க முடியும் அப்படின்னு மிரட்டுறாரு. அடுத்த செகண்ட் ரூம்குள்ள இருந்து அந்த வேர்ம் செம அடி வாங்குற சத்தம் கேக்குது. அடி வாங்கி பேண்டேஜ் போட்டுக்கிட்டு பரிதாபமா அந்த வேர்ம் நிக்குது. அப்போ அது ஒரு ரெலிக் கோர். டிஸ்ட்ராய் ஆன ரெலிக்ஸ்ல இருந்து நீங்க அதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குது. எல்லா ரெலிக்குள்ளேயும் ஒரு ரெலிக் கோர் இருக்குமா அப்படின்னு அந்த பையன் ஆச்சரியமா கேட்க, ஆமாம், அது அவங்களோட சோல் மாதிரி, அதுதான் எங்களுக்கு லைஃப் கொடுக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த வேர்ம் சொல்லுது. உடனே பக்கத்துல இருந்த ஆக்ஸ் ரெலிக்கு கோபம் வந்து, வாய மூடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கத்துது. அதை கேட்ட அந்த பையன், இன்ட்ரெஸ்டிங், ரெலிக்ஸ்க்கு இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஜூஹியன், இத பத்தி கொஞ்சம் லுக் இன்டூ பண்றது, விசாரிக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா நைட் சீன்ல அந்த வேர்ம் கிட்ட இருந்து வாங்கின காசையெல்லாம் கிளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. இருந்தாலும் நான் அதை ஒத்துக்கிறேன், பிசினஸ் பண்றதுல அவன் உண்மையிலேயே ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு. அடுத்த நாள் அவங்க பிசினஸ் முடிஞ்சதும் நியூயார்க் திரும்ப பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ பார்த்தா பால்கனிக்கு கீழே நிறைய எக்ஸ்கவேஷன் டீம்ஸ் கூடி நின்னு பெரிய சத்தம் போடுறாங்க. மிஸ்டர் ஜூஹியான், நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், எங்க டீம் உங்களுக்கு ஒரு அமேசிங் ஆஃபர் தர விரும்புறோம் அப்படின்னு கத்துறாங்க. எந்த ரெலிக் யூஸ் பண்ணீங்கன்னு கூட்டத்துல கேக்குறாங்க. ஆனாதான் எந்த ரெலிக்கும் யூஸ் பண்ணலன்னு அவர் சொல்றாரு. தனக்கு நீரோ ரெலிக் கிடைச்சிருச்சுங்கிற வதந்தி பரவிடுச்சுன்னு மிஸ்டர் ஜூஹியோனுக்கு புரியுது.
அப்போ அங்க நிறைய விட்னஸஸ் இருந்திருக்கணும், ஆனா நியூஸ்ல யாரும் இறந்துட்டதா வரலையேன்னு கூட இருக்கிறவன் கேக்குறான். சீன் 3. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியான் டூம்ல இருந்து ரெலிக் எடுத்ததும் அது மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. தான் அதை கிளியர் பண்ணாததால எக்ஸிட் வந்திருக்க கூடாது, அதனால அமெச்சரிஷ் டீம்ஸ் அங்கிருந்து என்ட்ரன்ஸ் வழியா தப்பிக்கிறது கஷ்டம்னு விளக்குறாரு. ஆனா அவங்க தப்பிச்சு வதந்தி பரப்பி இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த மில்லர் தான் அவங்களை எஸ்கேப்பாக ஹெல்ப் பண்ணி இருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாரு. எதிரியா இருந்தாலும் சாகப் போறவங்கள காப்பாத்துற அளவுக்கு அவர் நல்லவர் அப்படின்னு ஜேஹா சொல்றான். மிஸ்டர் ஜூஹியன் போனுக்கு நிறைய மெசேஜஸ் வருது, அதனால அது அவருக்கு ரொம்ப பாதர்சமாகிடுது. கீழே நிக்கிற கூட்டம் கத்துறதை பார்த்தா ஏர்போர்ட் போறது கஷ்டம்னு கூட்டர் சொல்றாரு. அப்போ ஜாஹாக்கு ஒரு ஐடியா தோணுது. ஜெய்ஹா தன்னோட பாஸ் கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்றான். நீரோ ரெலிக்கோட ஒரு ஃபேக் வெர்ஷன் ரெடி பண்ணி ரூமர்ஸ் பரப்பலாம்னு அவன் சொல்றான். நீ உருவாக்குற காப்பீஸ் கொஞ்ச நேரத்துல டிசப்பியர் ஆகிடுமேன்னு மிஸ்டர் ஜூஹியான் கேக்குறாரு. அதனால அவுட்வர்ட் அப்பியரன்ஸை மட்டும் காப்பி பண்ணி உள்ள ரெலிக் கோரை வைக்கப் போறதா ஜேஹா விளக்குறான். ரெலிக்கோட அபிலிட்டியை டியூப்ளிகேட் பண்ணா சீக்கிரம் மறைஞ்சிடும், ஆனா அப்பியரன்ஸை மட்டும் காப்பி பண்ணா ரொம்ப நேரம் நிலைக்கும்னு ஜேஹா சொல்றான். இதை வித்து அட்டென்ஷன் கொண்டு வரலாம்ங்கிற ஐடியா மிஸ்டர் ஜூஹியனுக்கு பிடிச்சிருக்கு. புது கோர் வேணும்னா வேற ரெலிக்கை டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம்னு அவர் சொன்னதும் அங்க இருக்கிற ஒரு புக் பயந்து போய் நடுங்குது. இந்த ஐடியா கொடுத்ததுக்கு தனக்கு இன்சென்டிவ் வேணும்னு ஜேஹா கேட்க அவரும் ஷூர் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்றேன்னு ஜேஹா சந்தோஷமா கிளம்புறான். அவனை பார்த்து இவன் நிஜமாவே ஃபியூச்சர் ஃப்ராட் கிங் தான்னு மிஸ்டர் ஜூஹியன் நினைக்கிறாரு. இனிமேல் திங்ஸ் ஆர் அபவுட் டு கெட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. இதோட சாப்டர் 66 முடியுது. ஜேஹா லேப்டாப்பை பார்த்து நாம ரெலிக் விற்க போறோம்னு ஒரு போஸ்ட் போடலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மிஸ்டர் ஜூஹியான் எங்க போஸ்ட் பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. பாண்டோரா கிரியேட் பண்ண ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் இருக்கு, எல்லா ரெலிக் யூசர்ஸ் இந்த சைட்டை தான் யூஸ் பண்றாங்கன்னு ஜேஹா சொல்றான். ஃபோரம் உருவாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அது லைவ் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. இந்த சைட்ல அவங்க நிறைய மணி போட்டிருக்காங்க போல அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்ல ஜேஹாவும் ஆமாங்கிறான். இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஐ மொனோபுலைஸ் பண்றதுக்கு தான் அவங்க இதை செட்டப் பண்ணி இருப்பாங்கன்னு மிஸ்டர் ஜூஹியன் நினைக்கிறாரு. ஆனா இந்த தடவை இதை வச்சு டிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ண போறதா அவர் முடிவு பண்றாரு. நிறைய எக்ஸ்கவேஷன் டீம்ஸ் இந்த போஸ்டை படிப்பாங்க, அதனால வேர்டிங்ஸை கேர்ஃபுல்லி எழுதணும். என்ன எழுதலாம்னு ஜேஹா யோசிக்கிறான். உடனே மிஸ்டர் ஜூஹியன் அவனை தள்ளிவிட்டுட்டு ஏன் இதை இவ்வளவு டிஃபிகல்ட் ஆக்குற, மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீட்ல உட்கார்றாரு. ஃபார் இமீடியட் சேல் கியோட்டோ டூம் ரெலிக் அப்படின்னு அவர் டைப் பண்றதை பார்த்து ஏதோ வீடியோ கேம் என்பிசி எழுதின மாதிரி இருக்குன்னு ஜேஹா நினைக்கிறான். நம்ம எவ்வளவு கேலஸாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பீப்பிள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. அது என்ன லாஜிக் அப்படின்னு ஜேஹா ஷாக்காகி கேக்குறான். நம்ம இதை செல் பண்ணலனாலும் நமக்கு எதுவும் லூஸ் ஆக போறது இல்ல, அதனால பொட்டென்ஷியல் பயர்ஸ்க்கு இந்த மெசேஜை தான் நாம அனுப்புறோம்னு அவர் விளக்குறாரு. அடுத்து பிரிசியூம் டு பி அ ரெலிக் ஆஃப் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு அவர் டைப் பண்றாரு. அது சீசர்ஸ் ரெலிக் இல்லையேன்னு ஜேஹா தடுக்க பாக்குறான். ஆனா யாருக்கும் அது என்ன ரெலிக் அப்படின்னு தெரியாது, இப்படி பண்ணா நிறைய பீப்புள் ஹுக்காவாங்கன்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. ஆல்ரைட் டன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜூஹியன் என்டர் பட்டனை பிரஸ் பண்றாரு. நான் போஸ்டை அப்லோட் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமா போய் அந்த ஃபேக் ரெலிக்கை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சரி, ஐ காட் இட் அப்படின்னு ஜேஹா சொல்றான். கொஞ்ச நேரத்துல பாஸ் அப்படின்னு ஜேஹா ஷாக்காகி கத்துறான். எக்ஸஸ் டிராஃபிக் காரணமா அந்த சைட்டோட சர்வர்ஸ் இம்பாக்ட் ஆகி ஷட் டவுன் ஆகிடுச்சு. வியூஸ் அப்புறம் காமெண்ட்ஸ் எல்லாம் வெடிச்சு சிதறுது, இது ரொம்ப அமேசிங் அப்படின்னு ஜேஹா ஆச்சரியப்படுறான். ஜேஹா தன்னோட லேப்டாப்பை காட்டி சைட் ப்ரோக் ஆகிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்றான். அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் வாட் அ ஃப்ராஜைல் சர்வர் அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அவங்களுக்கு இன்குவைரிஸ் எக்ஸ்போனென்ஷியலி வளருது, ஃபோன் கால்ஸ் அப்புறம் இமெயில்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு, கடைசியா அவங்களோட போஸ்ட் நியூஸ்ல கூட வந்துடுச்சு. ஜூலியஸ் சீசர் ரெலிக் சேல் பத்தி பெரிய கான்ட்ரோவர்சி ஓடிட்டு இருக்கு. பீப்பிள் ரொம்ப ஃபஸ் பண்றதால அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆஃபர் பண்றாங்க. இந்த சேல் லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன்ல நடக்கும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லே வந்ததும் ஜேஹா அந்த நீரோ ரெலிக்கோட ஹை குவாலிட்டி ரெப்ளிகாஸ் உருவாக்குற ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்றான். நாள் கழிச்சு ஆக்ஷன் நடக்கிற டே வருது. அங்க நிறைய கிரவுட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன்? வெளியே எவ்ளோ பேர் கூடியிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு டைனி பிளேஸை ரெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு கூட்டத்துல இருக்கிறவங்க கோபப்படுறாங்க. டைம் ஆகிடுச்சு, அவங்க ஏன் இன்னும் லேட் பண்றாங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க.
அப்போ மிஸ்டர் ஜூஹியான் இதையெல்லாம் பார்த்து ஸ்மர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ், நாம லேட்னு நினைக்கிறேன், போகலாமா அப்படின்னு ஜேஹா கேக்குறான். அதுக்கு மிஸ்டர் ஜூஹியான், யா, லெட்ஸ் மேக் our way over there அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நான் ஆக்ஷனை உள்ள ரன் பண்றேன், நீ வெளியே என்ட்ரன்ஸ் ஃபீ கலெக்ட் பண்ணு அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. எந்த இன்ட்ரூடர்ஸ் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொன்னதும் ஓகே காட் இட் அப்படின்னு ஜேஹா ஒத்துக்கிறான். ஆனா உன்னால இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு ஜேஹா சொல்றான். ஏன் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் கேட்க, ஏன்னா சியோலா இங்க எங்கேயோ இருக்கா அப்படின்னு அவன் பயப்படுறான். சைனீஸ் எக்ஸ்கவேஷன் டீம்ல இருக்கிற அந்த பொண்ணு மேல பிளான் பண்ண வயர் டேப் ரெலிக் மூலமா அவளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கைஸ் எல்லாரும் சாம்பிங் அட் த பெட் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அதனால ஆக்ஷன் சேஃப்லி முடியணுங்கிறது தான் கோல் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரிவார்ட்ஸ் வாங்க சக்சீட் ஆகணுமேங்கிற வெறியில ஜேஹா ஸ்டில் லீவ் இட் டு மீ அப்படின்னு கத்துறான். தேர் யூ கோ, டூ யோர் பெஸ்ட் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியோன் அவனை என்கரேஜ் பண்றாரு. அடுத்து மிஸ்டர் ஜூஹியன் கூட்டத்துக்கு முன்னாடி போய் யூர் ஆல் ஹியர் அப்படின்னு கெத்தா நிக்கிறாரு. ஆர்கனைசராக இருந்துட்டு எப்படி இவ்வளவு லேட்டாக வரலாம்னு கூட்டத்துல ஒருத்தர் கோபமா கேக்குறாரு. ஆனா மிஸ்டர் ஜூஹியன் அசரவே இல்ல, காம் டவுன், வில் பி கோயிங் இன்சைட் சூன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. உள்ளே போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ ஒரு ஆளுக்கு ஒரு ரெலிக் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. இத கேட்டதும் அங்க இருக்கிற கூட்டத்துக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நீங்க குரூப்பாக வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, ஒரு பர்சனுக்கு ஒரு ரெலிக் கொடுக்கணும்னு அவர் கிளியராக சொல்றாரு. இது என்னடா ரூல் அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. என்ன ரெலிக்ஸை ஃப்ரீயாக வாங்க பாக்குறியான்னு கூட்டத்துல ஒருத்தர் கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன், ஆக்ஷன் ஹவுஸ்ல சீட்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கு, அதனால என்ட்ரன்ஸ் ஃபீ பணமா வச்சா கேபிட்டல் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது அன்ஃபேர் ஆகிடும்னு சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் சூப்பர் ரிச் தானடா, இது என்ன லாஜிக் அப்படின்னு மக்கள் கோபப்படுறாங்க. ஆனாலும் இதுதான் நான் போட்ட ரூல், அதனால ரெலிக்ஸ் என் காலீக் ஜேஹா கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜூஹியன் உள்ளே கிளம்புறாரு. உள்ளே எல்லாருக்கும் போதுமான சீட்ஸ் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால என்ட்ரன்ஸ் ஃபீக்காக கொடுக்க போற ரெலிக்ஸ் வைஸ்லி சூஸ் பண்ணுங்கன்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்லிட்டு போறாரு. இது பிராக்டிக்கலி ராபரி மாதிரி இருக்கே, ஆக்ஷன்ல கலந்துக்க ஒரு ஆக்ஷன் பண்ணணுமான்னு கூட்டம் செம்மையா கத்துது. ஜெய்ஹா அவங்களை காம் டவுன் பண்ண ட்ரை பண்றான். எந்த மாதிரியான ரெலிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பர்சனுக்கு ஒன்னு கொடுங்கன்னு சொல்றான். ஆனா கூட்டத்துல ஒருத்தர் யார் பெட்டர் ரெலிக் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் யார் ஃபாஸ்டஸ்டாக ரெலிக்ஸ் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் என்ட்ரன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறாரு. உடனே எல்லாரும் முண்டியடிச்சுக்கிட்டு ரெலிக்ஸ் ஜே மேல வீசுறாங்க. ஆக் 1 at a time அப்படின்னு அவன் பாவம் கத்துறான். வேணும்னே ஸ்மாலர் வென்யூ ரெண்ட் பண்ண ஐடியா ரொம்ப வொர்த்வைலாக மாறிடுச்சு. உள்ளே என்டர் ஆகிறதுக்காக மக்கள் கம்பீட் பண்ணதால சில ஹை ரேங்கிங் ரெலிக்ஸ் கூட சாக்ரிஃபைஸ்ட் ஆகிடுச்சு. ஆஸ்டின் வழிகாட்ட எல்லாரும் உள்ளே வராங்க. மிஸ்டர் ஜூஹியன் ஸ்டேஜ்ல நின்னுட்டு, வெல்கம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நீங்க எல்லாரும் வர்தி பயர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆக்ஷன் ஐட்டமை இப்போ காட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றாரு. உள்ளே ஒரு பிரகாசமான லாரல் ரீத் இருக்கு. அத பார்த்த கூட்டத்துல இருக்கிறவங்க இதுதான் சீசர்ஸ் ரெலிக்கா, அமேசிங் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஆக்ஷனை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கூட்டத்துல ஒருத்தர் கத்துறாரு. ஆனா மிஸ்டர் ஜூஹியோன் சிரிச்சுக்கிட்டே என்ட்ரி ப்ரோசஸ் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வெளியே ஜேஹா, நீங்க தான் லாஸ்ட் அட்டெண்டி அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு அட்மிஷன் க்ளோஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். உள்ளே போக முடியாதவங்க அதிர்ஷ்டம் இல்லையேன்னு கவலையா கிளம்புறாங்க. யாரும் அமைதியா கிளம்புனதால எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஆக்ஷன் ஆரம்பிக்கும்னு ஜேஹா நிம்மதியா நினைக்கிறான். அதனால தனக்கு கிடைக்கப் போற ரிவார்டு என்னவா இருக்கும்னு சந்தோஷப்படுறான். மொத்தம் எத்தனை ரெலிக்ஸ் கலெக்ட் பண்ணோம்னு கூட இருக்கிறவன் கேட்க 3 ஃபுல் பாக்ஸஸ் நிறைஞ்சிடுச்சுன்னு அவன் பதில் சொல்றான். கண்டிப்பா பாஸ் நமக்கு ஒரு குட் ரிவார்ட் கொடுப்பாருன்னு அவனுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். சீன் 4. இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன், ரிவார்டாக மணி கேட்கலாமா இல்ல வேற ஏதாவதான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜேஹா திரும்பி பார்த்தா அங்க ஜூலியன் மில்லர் நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் ஷாக்காகி, மிஸ்டர் மில்லர், நீங்களும் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, இங்க என்ன விஷயம் அப்படின்னு பதட்டமா கேக்குறான். ஜூலியன் மில்லர் நேரா விஷயத்துக்கு வந்து, ஐ பி பிளண்ட், நீங்க ஏன் ஒரு ஃபேக் ரெலிக்கை விற்க பிளானிங் பண்றீங்க அப்படின்னு கேக்குறார். இதை கேட்டதும் ஜேஹா, ஹேவ் வி பின் காட் அப்படின்னு ஷாக் ஆகி மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்போ மிஸ்டர் ஜூஹியன் முன்னாடி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த கை கிட்ட ரெலிக் ஆஃப் இன்சைட் இருக்கு,
அத வச்சு எந்த டூம் அல்லது ஆர்டிஃபேக்டோட வீக்னஸஸ் ஐயும் சீத்ரூ பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜேஹா, "இஸ்ன்ட் தட் ரியலி அன்ஃபேர்?" அப்படின்னு கேட்க மிஸ்டர் ஜூஹியன் ஆமாம்னு சொல்லியிருப்பாரு. உள்ளே ஒரு ரெலிக்கோட கோர் வச்சு ஃபேக் பண்ணியிருந்தாலும் அது கூட அவரை ட்ரிக் பண்ண முடியலையேன்னு ஜேஹே யோசிக்கிறான். அதனால இப்போதைக்கு அவரை ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணி, ஃபேக்? நீங்க என்ன பேசுறீங்க? அது ரியல் ரெலிக் அப்படின்னு அவன் இண்டிக்னன்ட்டாக நடிக்கிறான். ஆனா மில்லர், "டோன்ட் லை டு மீ. என்னோட ஐஸை நீ ஃபூல் பண்ண முடியாது. நான் என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணி உள்ள போய் என் ஓன் ஐஸால அந்த ரெலிக்கை பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அது ஆப்வியஸ்லி ஒரு ஃபேக். நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு அவர் ஸ்ட்ரைட்டா கேக்குறார். டீமோட எக்ஸ்கவேஷன் எபிலிட்டிஸ் ரொம்ப அன்கேனியாக இருந்ததால நான் உங்களை கேர்ஃபுல்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நீங்க எல்லாரும் வெறும் ஸ்விண்ட்லர்ஸ் தானா அப்படின்னு மில்லர் கேட்கிறார். ஜெய்ஹாவுக்கு செம பயம் வந்துடுச்சு. ஷிட், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ரெலிக்கோட பிரைஸை லோவர் பண்ண இது ஏதாவது பார்கெனிங் டாக்டிக்கா அப்படின்னு சமாளிக்க பாக்கிறான். அதுக்கு மில்லர், "சோ நீங்க இப்படித்தான் ப்ளே பண்ண போறீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். "தென் ஐல் எக்ஸ்போஸ் த ட்ரூத்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறார். போறதை பார்த்து ஜேஹா, "ஹீ கேண்ட். ஓ நோ, இவன் மொத்த ஆக்ஷனையும் கம்ப்ளீட்லி ஸ்க்ரூ அப் பண்ண போறானே" அப்படின்னு பதட்டப்படுறான். ஏன் இவன் இவ்வளவு தூரம் போகணும்? ஆர் யூ எ காப் ஆர் சம்திங் அப்படின்னு அவனுக்குள்ளேயே புலம்புறான். கடைசியா ஐ ஹாவ் டு ஸ்டாப் ஹிம் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை தடுத்து நிறுத்த பார்க்கிறான். இதோட சாப்டர் 67 முடிஞ்சு அடுத்தது சாப்டர் 68 ஆரம்பமாகுது. பதறிப்போன ஜேஹா, "நில்லுங்க, நான் நிக்க சொன்னேன்." "ஏய்" அப்படின்னு கத்திட்டே ஜூலியன் மில்லரை நிக்க சொல்றான். "சரி சரி, நான் எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன், சரியா?" அப்படின்னு அவசரமா கூப்பிட்டு அவரை தடுத்து நிறுத்துறான். "நீ என்ன சொல்லப் போற?" அப்படின்னு அவர் கேட்க, "நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லச் சொன்னீங்கல்ல? சரி, அந்த ரெலிக் ஒரு பொய்யான பொருள். நீங்க சொன்னது சரிதான்" அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். "ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏலத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் உண்மையான பொருளை கொடுக்கலான்னு இருந்தோம்" அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஏலத்துல அவரை நுழைய விடாம தடுத்து நிறுத்ததான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா ஜூலியன் மில்லர், "உன் பாஸ் அத உண்மையான ரெலிக் மாதிரி தானே பேசிட்டு இருக்காரு. நீ சும்மா கதை விடுறியா? எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதை கேட்டதும் ஜேஹா, "அப்படியெல்லாம் இல்லை, நான் பொய் சொல்லல, நில்லுங்க" அப்படின்னு "எங்களுடைய ரகசிய தகவல்கள் எல்லாத்தையும் சொல்றேன், வாங்க அங்க போய் பேசலாம்" அப்படின்னு ஜேஹா கெஞ்சுறான். ஆனா "எனக்கு அது தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவரை பார்த்து, "இப்படி கூடவா ஒருத்தர் இருப்பாரு" அப்படின்னு அவன் அதிர்ச்சியாகிறான். உள்ளே ஏலத்துல 130 மில்லியன், 200 மில்லியன், 250 மில்லியன் டாலர்கள் வரைக்கும் ஏலம் செமையா போயிட்டிருக்கு. ஜூலியன் மில்லர் ஒரு ரெலிக்கை வாயில வச்சு பயன்படுத்த திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தோட "நிறுத்துங்க" அப்படின்னு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் காதை பொத்திக்கிட்டு பயப்படுறாங்க. "இந்த ஏலத்தை நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. அவரோட சத்தம் காதை வெடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இது ரெலிக்கோட சக்தியான்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவரை பார்த்த மிஸ்டர் ஜூஹியன், "ஜூலியன் மில்லர், என்னது, இவனும் இங்க வந்துட்டானா?" அப்படின்னு அதிர்ச்சியாகிறாரு. ஜூலியன் மில்லர், "ஏன் இப்படி பண்றீங்க? நிஜமாவே சொல்றேன், ஒரு நிமிஷம் வெளியே வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஜாய்ஹா அவரை விடாம புடிச்சு இழுக்கிறான். அப்போ மிஸ்டர் ஜூஹியன், "இவன் ஏலத்தை கெடுக்க நான் விடமாட்டேன்" அப்படின்னு கோபமா நினைக்கிறாரு. உடனே தன்னோட கயிறு ரெலிக்கை கூப்பிட்டு "அந்த ஆளை கட்டி போடு" அப்படின்னு கட்டளையிடுறாரு. ஜூலியன் மில்லர், "நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன்னு சொன்னேன்ல" அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு ஜேஹா, "விளக்கமா? நீ மோசடி பண்ணதான பாக்குற" அப்படின்னு திட்டுறான். அப்போ மிஸ்டர் ஜூஹியன், "எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஏலத்துக்கு வந்திருக்கிற ரெலிக்" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கயிறு ரெலிக் நேரா போய் ஜூலியன் மில்லர் வாயை இறுக்கமா கட்டி போடுது. "என் எஜமானனை ஏன் தொந்தரவு பண்ற?" அப்படின்னு கத்திக்கிட்டே அவரை முழுசா சுத்தி கட்டி போடுது. இத பார்த்து கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க. மிஸ்டர் ஜூஹியன் சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு இந்த ஏலத்துல ஜெயிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருந்தாலும் இப்படி நடுவுல வந்து குறுக்கிடுறது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்து, "உண்மை என்னன்னா, இந்த ஏலத்துக்கு முன்னாடியே ஜூலியன் மில்லர் என்னை தொடர்பு கொண்டார். இந்த ரெலிக்கை அவருக்கு மட்டுமே விற்கணும்னு என்னை கட்டாயப்படுத்தினாரு" அப்படின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்றாரு. "உன் மனநிலை எனக்கு புரியுது ஜூலியன். ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஏலத்துல நியாயமான வாய்ப்பு கிடைக்கணும். அதனால உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே இழுத்துட்டு போக வைக்கிறாரு. அதுக்கப்புறம், "இப்போ ஏலத்தை தொடரலாமா?"
அப்படின்னு கெத்தா கேக்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஏலம் சுமூகமா நடக்குது. அந்த பொய்யான ரெலிக்கான விலை $900 மில்லியன் வரைக்கும் உயருது. அப்ப திடீர்னு ஒரு பெண் எழுந்து நின்று, நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. பணத்துக்கு பதிலா நான் ஒரு ரெலிக்கை கொடுக்க விரும்புறேன். அதுவும் ஒரு எஸ்எஸ் ரேங்க் ரெலிக் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இதை கேட்டதும் கூட்டத்துல இருக்கிறவங்க ரொம்ப அதிர்ச்சியாகறாங்க. இது என்ன புதுவகையான சலுகையா இருக்கு அப்படின்னு சிலரும், இதுல என்ன தப்பு, நுழைவு கட்டணமா கூட ரெலிக் தானே வாங்கினாங்க, அதனால பணத்தை விட அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சிலரும் பேசிக்கிறாங்க. இதை கேட்டு மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப நக்கலா சிரிக்கிறாரு. உங்களோட ஆலோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அது எஸ்எஸ் ரேங்க் ரெலிக் ஆகவே இருந்தாலும் ஒன்னு மட்டும் கொடுக்கறது கொஞ்சம் குறைவா படுதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டு கூட்டம் இன்னும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போகுது. இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு கூட்டத்துல இருக்கிற ஆஸ்டின் அதிர்ச்சியாகி கத்துறான். நான் ஒரு எஸ்எஸ் ரேங்க் ரெலிக் மற்றும் ஒரு எஸ் ரேங்க் ரெலிக்கை ஏலத்துல கேட்கிறேன் அப்படின்னு அவன் சத்தம் போடுறான். உடனே கூட்டத்துல இருக்கிற மத்தவங்களும் நானும் தரேன், கூடவே ஒரு ஏ ரேங்க் ரெலிக்கையும் சேர்த்து தரேன் அப்படின்னு போட்டி போட்டு கைகளை தூக்குறாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் தங்களுடைய ரெலிக்ஸை வச்சு ஏலத்துல ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. கடைசியா மோனாக்கோ இளவரசியான சோஃபி அந்த பொய்யான ரெலிக்கை ஏலத்துல ஜெயிச்சிட்டாங்க. அவங்கதான் ரெலிக்ஸை ஏலத்துல பயன்படுத்துற பழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவங்க. சீத்துக்கள். சீசர்ஸ் ரெலிக் விற்கப்பட்டு விட்டது அப்படின்னு சுத்தியலை தட்டி ஏலத்தை முடிக்கிறாங்க. சோஃபி ரொம்ப சந்தோஷமா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. மத்தவங்க நம்ப முடியாம ஏமாற்றத்தோட பாக்குறாங்க. ஆனா ஆஸ்டின் கோபமா மிஸ்டர் ஜூஹியனை பார்த்து, திருட்டு பயலே, அந்த இளவரசி கொடுத்த அளவுக்கு நானும் ஏலம் கேட்டேன் அப்படின்னு கத்துறான். உண்மையை சொல்லு, அவ மேல உனக்கு ஈர்ப்பு இருக்கிறதால தானே அவளுக்கு வித்த அப்படின்னு சத்தம் போடுறான். அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் கொஞ்சம் கூட அலட்டிக்காம, சரி சரி சத்தம் போடுறத நிறுத்து. அந்த இளவரசி $200 மில்லியன், ஒரு எஸ்எஸ் ரேங்க் ரெலிக், 2 எஸ் ரேங்க் ரெலிக், 3 ஏ ரேங்க் ரெலிக் மற்றும் 10 பி ரேங்க் ரெலிக் கொடுத்தாங்க அப்படின்னு கூலா சொல்றாரு. பாண்டோரா ஏஜென்ட் ஆஸ்டின் சொல்றத கவனிக்கிறது நேர விரயம் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அங்க சோஃபி ரொம்ப பெருமையா நிக்க ஆஸ்டின் கோபத்துல பல்லை கடிக்கிறான். எது எப்படியோ எனக்கு நிறைய நல்ல ரெலிக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஏலம் ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப திருப்தியா சிரிக்கிறாரு. அடுத்து ஏலம் முடிஞ்சதும் உள்ளே ஒரு அறையில கட்டப்பட்டிருக்கிற ஜூலியன் மில்லரை பார்த்து, இப்போ இவனை என்ன பண்றது, அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் மற்றும் ஜே ஹே யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு, இவன் ஏன் ஏலம் நடக்கிற இடத்துக்குள்ள வந்தான் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் கேட்கிறாரு. அதுக்கு ஜே ஹே, அவன் உண்மையிலேயே ஏலத்துல கலந்துக்க தான் வந்தான், நுழைவு கட்டணம் கூட கட்டினான் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றான். ஆனா அந்த ரெலிக்கை பார்த்த உடனே அது பொய்யான பொருள்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு அவன் சொன்னானே அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் யோசிக்கிறாரு. நாம அதை மேம்படுத்தி இருந்தாலும் அவனை ஏமாத்த முடியல, அப்படித்தானே அப்படின்னு கேட்டுட்டு, கயிறே அவன் வாயில கட்டியிருக்கிறத மட்டும் அவுத்து விடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. வாய்க்கட்டு அவிழ்ந்ததும் மூச்சுவிட்ட ஜூலியன் மில்லர், ஜூஹியான் சுஹ், கடைசியில நீ ஒரு ஏமாத்துக்காரனா, இப்படியெல்லாம் செஞ்சிட்டு தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? ஜூலியன் மில்லர், என்னை சிரிக்க வைக்காதே, நான் இங்கிருந்து வெளியே போன உடனே உலகத்துக்கே இந்த உண்மையை சொல்லப் போறேன் அப்படின்னு கோபமா சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியான், சரி நீ அமைதியா இருக்கும் வரை நாங்களும் அமைதியா இருப்போம். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அந்த ரெலிக்கை ஒரு நாட்டு இளவரசி வாங்கியிருக்காங்க. இப்போ வதந்திகள் பரவுனா அது பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. ஜூலியன் மில்லர், அதுக்கு பயந்திருந்தா நீங்க முதல்ல இதையே செஞ்சிருக்க கூடாது. உங்களுக்கு ஒத்துழைக்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு பிடிவாதமா சொல்றாரு. மிஸ்டர் ஜூஹியான், சரி நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா நீ நிஜமாவே ஒரு இரும்புச்சுவர் மாதிரி தான் இருக்க. ஜேஹா, இவனை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது அப்படின்னு குழப்பமா கேக்குறான். திடீர்னு மிஸ்டர் ஜூஹியனுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது. அங்க இருந்து பயங்கரமா ஒரு நெருப்பு வெடிச்சு வருது. இது ஒரு சோல் டைப் ரெலிக்கா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கத்துறாரு. அந்த நெருப்பு வேகமா கதவ மோதிட்டு வெளியே தப்பிச்சு போகுது. அது போறதுக்குள்ள தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு பாக்க அந்த இடம் காலியா இருக்கு. அத கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் வருத்தப்படுறாரு. ஜேஹா பயந்துகிட்டே, அது நம்ம பேச்சை ஒட்டு கேட்டிருக்கு போல, இப்போ நாம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். ஆனாலும் கீழே கட்டப்பட்டிருக்கிற ஜூலியன் மில்லர் ஐ பார்த்து, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு அவன் கிண்டல் பண்றான்.
ஜூலியன் மில்லர், இப்போ மத்தவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு, சீக்கிரமே இந்த உண்மை வெளிவரப் போகுது அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டர் ஜூஹியோன் தீவிரமா யோசிச்சுக்கிட்டே, இவன் சொல்ற மாதிரி சீக்கிரமே நம்ம மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜேஹா, அப்போ நம்ம திட்டம் தோல்வி அடைஞ்சிடுச்சா அப்படின்னு அலறான். இல்ல, நாம இப்போ ஏதாவது புதுசா யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியோன் சொல்ல, ஜேஹா என்னது அப்படின்னு புரியாம நிக்கிறான். ஜூலியன் மில்லர் கீழே விழுந்து கிடக்க, இவங்க 2 பேரும் மெதுவா கிசுகிசுக்கிறாங்க. இந்த சாக்குல நாம ஜூலியன் மில்லரை பழிவாங்கலாம். அவர் எப்படி நம்ம வேலையில குறுக்கிடலாம்? அத மட்டும் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா எப்படி அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, அவனையும் நம்ம கூட சேர்ந்து தப்பு பண்ண ஒரு குற்றவாளியா மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பொய்யான சீசர்ஸ் ரெலிக் ரொம்ப அழகா மின்னுது. பிரின்சஸ் சோஃபி அதை ரசிச்சுக்கிட்டே, நான் நினைச்ச மாதிரியே இருக்கு, 7 கிரேட் டூம்ஸ்ல இருந்து வந்ததால இதோட நிறம் கூட ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏலத்துல ஜெயிச்சதுக்காக வாழ்த்து சொல்றாங்க. தேவையான பணம் மற்றும் ரெலிக்ஸை முழுமையாக கொடுத்து விட்டதால் நீங்க இத வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஏலத்தை நடத்துபவர் சொல்றாரு. சோஃபி ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு தன்னோட காவலாளிகிட்ட அந்த பைய கொடுத்து, இத பத்திரமா பாத்துக்கோ, இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு நான் ஒரு பெரிய செல்வாக்கான ரெலிக் பயன்படுத்துபவரா மாறிடுவேன், அந்த பிரபலமான பாண்டோரா கூட இனிமேல் என் மேல கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றத கேட்டு அவங்க தயங்கி நிக்கிறாங்க. அங்க ஒரு சிவப்பு முடி கொண்ட பெண் காவலாளிகளோடு வந்து, கெட்ட செய்தியை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க இளவரசி, ஆனா அந்த ரெலிக் ஒரு பொய்யான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சோஃபி கோபமா முறைச்சு பார்த்து, நீங்க யார், என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த சிவப்பு முடி பெண்ணோட வந்த காவலாளி, நீங்க ஏலத்துல எடுத்த ரெலிக் ஒரு போலி பொருள்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு விளக்குறாரு. என்னது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சோஃபி அதிர்ச்சியாகறாங்க. அந்த சிவப்பு முடி பெண் சிரிச்சுக்கிட்டே, இதை என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த ரெலிக்கை கொஞ்ச நேரம் வெளியே எடுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதோட சாப்டர் 68 முடிஞ்சு அடுத்து சாப்டர் 69 ஆரம்பமாகுது. அந்த சிவப்பு முடி கொண்ட பெண், இளவரசி, நீங்க ஏலத்துல ஜெயிச்ச ரெலிக் ஒரு போலி, அதை என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோஃபி, நான் ஏன் உன்னை நம்பணும், தயவு செஞ்சு அத கொஞ்ச நேரம் வெளியே எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுத்தி இவ்வளவு சாட்சிகள் இருக்கும்போது நான் எப்படி உங்களை ஏமாத்த முடியும் அப்படின்னு அந்த பெண் கேட்க, கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் முணுமுணுக்கறாங்க. சரி, ஆனா நீ ஏதாவது தப்பா பண்ணுன, அதுக்கான விலையை நீ கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி அந்த ரெலிக்கை வெளியே எடுக்கறாங்க. அந்த பெண், தயவு செஞ்சு இதோட ஒரு பக்கத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோஃபி ஒரு பக்கத்தை பிடிச்சிருக்க, அந்த பெண் தன்னோட கத்தியான ரெலிக்கை எடுத்து அந்த கிரீடத்தை ஓங்கி விட்டுறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான சோஃபி, என்ன நடக்குது, நீ என்ன பண்ற அப்படின்னு அலறாங்க. கிரீடம் 2ஆ உடைஞ்சு கீழே விழுது, பாத்தீங்களா, அது 2ஆ உடைஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அந்த பெண் தன்னோட கத்தியை காட்டி, இந்த கத்தி வெறும் ஒரு பி ரேங்க் ரெலிக், ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த ரெலிக் என்ன தரம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோஃபி அதிர்ச்சியோடு, அவங்க இது ஒரு எஸ் ரேங்க் அப்படின்னு சொன்னாங்களே, குறைந்த தரம் கொண்ட பொருட்கள் உயர்ந்த தரம் கொண்ட பொருட்களை இவ்வளவு சுலபமா உடைக்க முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது இவ்வளவு சீக்கிரமா உடைஞ்சிருச்சுன்னா அதோட அர்த்தம் அப்படின்னு சோஃபிக்கு உண்மை புரிய வருது. அப்போ இந்த ரெலிக் ஒரு பி ரேங்க் கூட இல்லையா அப்படின்னு சோஃபி கோபத்துல கத்துறாங்க. கூட்டத்துல இருக்கிற மத்தவங்களும், நாம எல்லாரும் முட்டாளாக்கப்பட்டுட்டோம், ஏலத்துல நுழையறதுக்கு கூட நம்மளோட பொருட்களை கொடுத்தோமே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அப்போ அந்த சிவப்பு முடி பெண், இத நடத்தினவங்க இன்னும் இந்த கட்டிடத்துக்குள்ளதான் எங்கேயோ இருப்பாங்க, நாம எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு அவங்கள ஒன்னா சேர்ந்து தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த கூட்டத்துக்கு செம கோபம் வந்து, ஆமாம், நாம தேடணும், அந்த ஜூஹியன் சார் இன்னைக்கு சாகப் போறான் அப்படின்னு கோபத்துல சத்தம் போடுறாங்க. அந்த சிவப்பு முடி கொண்ட பெண், எல்லா மூலைமுடுக்குகளிலும் தேடுங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. இத்தனை பேரை மீறி அவனால தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவன் சிறைக்கு போற நேரத்துல 7 கிரேட் டூம்ஸ்ல இருந்து வந்த அந்த ரெலிக்கை திருடிடலாம்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அதே நேரத்துல எல்லாரும் அந்த பொருள் போலி என தெரிந்து கொண்டார்கள் என்று கூற, ஜேஹா ஏதோ ஒரு காரியத்தை அவசரமாக செஞ்சு முடிக்கிறான். இந்த முட்டாள்கள் ரொம்ப கோபப்படுறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. அந்த உண்மையான ரெலிக்கோட சக்தியை உணர முடியாததால அதை அவன் எங்க மறைச்சு வச்சிருப்பான்னு அந்த பெண் யோசிக்கிறாங்க.
அப்போ திடீர்னு மிஸ்டர் ஜூஹியன் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து தைரியமா நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் மக்கள் கோபமா, ஜூஹியன் சார் இங்கதான் இருக்கான். எங்களை ஏமாத்தின மோசடிக்காரனே, எங்களோட ரெலிக்கை திருப்பிக் கொடு அப்படின்னு கத்துறாங்க. எங்க பொருட்களை வாங்கிக்கிட்டு நிஜமாவே எங்களுக்கு ஒரு போலியான பொருளை வித்து ஏமாத்திட்டியா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் கொஞ்சம் கூட பயப்படாம சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், நீங்க பார்த்த அந்த பொருள் ஒரு போலிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதை கேட்டதும் கூட்டத்துக்கு இன்னும் கோபம் வந்து, வெட்கமில்லாதவனே, எங்களோட நுழைவு கட்டணத்தை திருப்பிக் கொடு என்று சத்தம் போடுறாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க, நாங்க அப்படி செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹா அவங்களுக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்றாரு. ஜெய்ஹா தன்னோட சட்டையை தூக்கி காட்டுறான். அவனோட வயித்துல ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருக்கு. அதை பார்த்து கூட்டத்துல இருக்கிறவங்க அதிர்ச்சியாகி இது என்ன காயம்னு தங்களுக்குள்ளேயே முணுமுணுக்குறாங்க. எங்களுக்கு இந்த ரெலிக்கை விற்கிற எண்ணமே முதல்ல இல்லை, நாங்க கஷ்டப்பட்டு வாங்கின பொருளை ஏன் விற்கப் போறோம் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியான் கேக்குறாரு. அதுக்கு ஜேஹா, ஆமாம், கியோட்டோ டூம்ல இருந்து நாங்க எடுத்த அந்த ரெலிக்கை கொடுக்கச் சொல்லி எங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் அழைப்புகள் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு பரிதாபமா சொல்றான். இந்த ரெலிக் ரொம்ப பிரபலமா இருக்கிறதால நாங்க முதல்ல இத அவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கல. ஆனா அப்புறம் என்ன ஒரு கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு ஜேஹா சொல்றான். என்னை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகலனா நான் இப்போ இங்க நின்னுக்கிட்டு இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னோட மருத்துவ அறிக்கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜுரி சர்டிபிகேட்டை காட்டுறான். ரொம்ப மோசமா இருக்குல்ல? நாங்க இந்த ஏலத்தை நடத்தலனா எங்களோட உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு தோணுச்சு, அதனாலதான் இதை நடத்தினோம் அப்படின்னு அவன் விளக்குறான். அப்போ மிஸ்டர் ஜூஹியன், அந்த குற்றவாளிய இந்த ஏலத்துல வச்சு பிடிச்சிடலான்னு நாங்க திட்டம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜேஹா, ஆமாம், அது உண்மைதான் அப்படின்னு ஆமோதிக்கிறான். அந்த குற்றவாளிக்கு இந்த ரெலிக் மேல ரொம்ப வெறி இருக்கிறதால அவன் கண்டிப்பா இங்க வருவான்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. அதை கேட்ட சோஃபி, அப்போ ஏன் என்னை ஏலத்துல ஜெயிக்க விட்டீங்க? நான் மிரட்டுபவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவன் இங்க வந்திருந்தா அது என் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பயன்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு கோபமா கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் தலைவணங்கி, ஆமாம், நான் அப்படி செஞ்சேன். என்னால மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். நீங்க ஒரு இளவரசி என்பதால் எப்பவும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சு நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. பிடிச்ச உடனே உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கிட்டு உங்களுக்கான உண்மையான ரெலிக்கை கொடுக்கலாம்னு திட்டம் போட்டிருந்தோம் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் சொல்றாரு. ஆனா இப்போ நிலைமை இப்படி மாறிட்டதால அந்த மிரட்டுபவரை எங்களால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. நான் இப்போவே உங்களுக்கான உண்மையான ரெலிக்கை கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் சோஃபி சம்மதிச்சு தலையாட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த கூட்டத்துல இருக்கிறவங்க, இவன் உண்மையேதான் சொல்றானா? ஆமா, அப்படிதான் தெரியுது அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா மிஸ்டர் ஜூஹியன் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே, மன்னிக்கணும், இது எல்லாமே பொய். ஜேஹா வயித்துல இருக்கிற காயம் மற்றும் அந்த மருத்துவ அறிக்கை எல்லாமே ஜேஹாவோட ரெலிக்கால உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாரு. சரியாக இந்த நேரத்துல தான் ஒருத்தர் இங்க வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா ஜூலியன் மில்லர் ஓடி வந்து, நில்லுங்க, அந்த ரெலிக்கை வாங்கின நபர் இங்க இருக்காங்களா அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு அப்படின்னு அவர் கத்துறாரு. மிஸ்டர் ஜூஹியன் மற்றும் ஜேஹா அங்கே ஜூலியன் மில்லர் ஐ பார்க்கிறார்கள். மிஸ்டர் ஜூஹியன், அமைதியாக இருங்க ஜூலியன் மில்லர், நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை நானே எல்லாத்தையும் ஒத்துக்க சொன்னது நீங்க செஞ்ச சரியான விஷயம்தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் தொடர்ந்து பேசுறாரு. அதை கேட்ட ஜூலியன் மில்லர், இதை நீங்க ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நிம்மதியா நிக்கிறாரு. சீன் 2. மிஸ்டர் ஜூஹியன், சரி பிரின்சஸ் சோஃபி, நான் இப்போ உண்மையான ரெலிக்கை உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சட்டை பாக்கெட்டுக்குள் கையை விடுறாரு. ஆனா பாக்கெட்டுக்குள் கைவிட்டதும் திடீர்னு அவர் முகம் அதிர்ச்சியில உறையுது. என்ன ஆச்சு அப்படின்னு ஜேஹா பதட்டமா கேட்க மிஸ்டர் ஜூஹியன் சட்டை பாக்கெட்டை அவசரமாக தேடி பார்க்கறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு புலம்புறாரு. உண்மையான ரெலிக் காணாம போயிடுச்சு, அது இங்கதானே இருந்துச்சு அப்படின்னு அவர் பயந்து போய் கத்துறாரு. இருக்கிற கூட்டத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த சிவப்பு முடி கொண்ட பெண், எல்லா வெளியேறும் வழிகளையும் அடைங்க அப்படின்னு கத்துறாங்க. ஜூலியன் மில்லர் மனசுக்குள்ள, நான் ஒட்டு கேட்ட விஷயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, ஆனா அவன் கண்களை பார்த்தா நிஜமாவே ரெலிக்கை தொலைச்சிட்டான் போலையே அப்படின்னு குழம்புறாரு. உடனே ஜூலியன் மில்லர், யாரும் நகரக்கூடாது, கியோட்டோவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ரெலிக் திருடப்பட்டு விட்டது அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஜூஹியோன் சு,
காணாம போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஜூலியன் மில்லர் கோபமாக கேட்க, நான் சொன்னது உண்மைதான், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் அதை பிரின்சஸ் சோஃபி கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் பரிதாபமா சொல்றாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க, என்னோட ரெலிக்கை பயன்படுத்தி அதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் மில்லர் தன் கண்ணாடியை தொடுறாரு. அப்போ மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, ஓ, உங்களால அதை செய்ய முடிஞ்சா நான் ரொம்ப நன்றியுள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஜூலியன் மில்லர் அந்த சக்தியை பயன்படுத்தியதும் அவரோட சொந்த சட்டைக்குள்ளேயே ஒரு பச்சை நிற ஒளி வீசுது. அந்த காணாமல் போன ரெலிக் அவர் பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. அதை பார்த்த ஜூலியன் மில்லர் செம அதிர்ச்சியாகி, இது என்ன, இது ஏன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு பயத்துல அலர்றாரு. ஜூலியன் மில்லருக்கு இப்போதான் உண்மை புரியுது, அவன் இப்படி செஞ்சிருக்க மாட்டானே அப்படின்னு அவர் அதிர்ச்சியாகிறாரு. மிஸ்டர் ஜூஹியோன் ரொம்ப வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த பாவி அப்படின்னு ஜூலியன் மில்லர் மனசுக்குள்ள திட்டுறாரு. அங்க இருக்கிற காவலர்கள், நாங்க இங்கிருந்து உடல் பரிசோதனைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நெருங்குறாங்க. கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. ஆனா காவலர்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. சீன் அந்த கயிறு அவுத்துக்கிட்டு தப்பிச்சிட்டோம்னு ஜூலியன் மில்லர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சரியான நேரத்துல அவரை விட்டுறணும்னு நான் தான் அந்த கயிறுக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியன் நினைக்கிறாரு. அப்புறம் நீரோ ரெலிக்கை பயன்படுத்தி அதோட சக்தியை மறைச்சு கயிறு மூலமா அதை அவர் மேல ஒட்ட வச்சிட்டேன் அப்படின்னு அவர் உண்மையை வெளிப்படுத்துறாரு. அவர் மட்டும் ஜூகி லியாங் ரெலிக்கை பயன்படுத்தியிருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா உடம்புல சக்தி இல்லாததால அவர் இப்போலாம் அதை அதிகம் பயன்படுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியோன் கணக்கு போடுறாரு. காவலர்கள் அவரை பரிசோதனை செய்யும்போது அவர் சட்டையிலிருந்து அந்த ஒளி வீசும் கிரீடம் கிடைக்குது. எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இவன்தான் அதை வச்சிருந்தான் அப்படின்னு காவலர்கள் கத்துறாங்க. கொஞ்சம் இருங்க, என்னால எல்லாத்தையும் விளக்க முடியும் அப்படின்னு ஜூலியன் மில்லர் பதட்டமா கத்துறாரு. ஆனா மக்கள், இவன்தான் அந்த குற்றவாளி, அவனை பிடிங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. பிரின்சஸ் சோஃபி அந்த சிவப்பு முடி பெண்கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கத்தி ரெலிக்கை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கின உடனே அந்த கத்திய ஓங்கி காவலர் கையில இருக்கிற அந்த கிரீடத்தை வெட்டுறாங்க. ஆனா அது உடையாம பெரிய சத்தத்தோட நெருப்பு பொறி பறக்குது. அந்த கிரீடத்திலிருந்து மின்னல் வெடிச்சு, அறிவில்லாத முட்டாள்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, என் முன்னாடி மண்டியிடுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இதுல எந்த சந்தேகமும் இல்ல, இதுதான் உண்மையான ரெலிக் அப்படின்னு பிரின்சஸ் சோஃபி சொல்லிட்டு, நீங்க தான் நிஜமாவே அந்த மிரட்டுபவரா அப்படின்னு ஜூலியன் மில்லரை கோபமா கேக்குறாங்க. அப்போ மிஸ்டர் ஜூஹியன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி, ஜூலியன் மில்லர், நீங்க தான் அந்த மிரட்டுபவரா, நீங்க ஏலத்துல குறுக்கிட்டப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கத்துறாரு. இப்போதான் எனக்கு புரியுது நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு. என் நண்பனை கத்தியால குத்துனதும் நீங்க தானா அப்படின்னு அவரை பார்த்து பழி போடுறாரு. தன் மேல பழி விழுந்ததால ஜூலியன் மில்லர் செம கோபமாகி, இது முற்றிலும் முட்டாள்தனம், இது எல்லாமே உன்னோட திட்டம் அப்படின்னு கத்துறாரு. அவர் மேல பொய்க்குற்றம் சாட்டப்பட்டதால அவர் ரொம்ப ஆத்திரமா இருக்காரு. ஆனா சுத்தி இருக்கிற மக்கள், பாக்க அப்படி தெரியல, ஆனா இவ்ளோ மோசமான ஆளா இருக்காரே அப்படின்னு தங்களுக்குள்ள கிசுகிசுக்குறாங்க. மிஸ்டர் ஜூஹியன் மனசுக்குள்ள, நான் முதல்லையே எல்லா வேலைகளையும் சரியா செஞ்சு வச்சதால யாருமே அவன் சொல்றத நம்பல அப்படின்னு நினைக்கிறாரு. நான் வேணும்னே தான் அவனை மாட்டி விடுறேன் அப்படின்னு அவரு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, போயிட்டு வா முட்டாள் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இதோட சாப்டர் 69 முடிவடையுது. அடுத்து சாப்டர் 70 ஆரம்பமாக போகுது. அந்த ஏலம் ஒரு பெரிய கலவரத்துல முடிஞ்சது. மிரட்டல் மற்றும் ரெலிக் திருட்டு குற்றச்சாட்டுகளுக்காக ஜூலியனை போலீஸ் கைது செஞ்சு விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்து மிஸ்டர் ஜூஹியோன், இனிமேல் அவன் சொல்ற எந்த கதையையும் யாரும் நம்ப மாட்டாங்க, இது எனக்கு ரொம்ப சாதகமா அமைஞ்சிடுச்சு, இனி அவன் என்ன தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாரு. ஏலம் தடம் புரண்டதுக்கு அவன்தான் காரணம். அதனால நிலைமையை சரி செய்ய எங்களுக்கு வேற வழியில்லாம நீரோ ரெலிக் பிரின்சஸ் சோஃபி கிட்டேயே கொடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்த வாங்குபவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மிஸ்டர் ஜூஹியன் தன்னோட நியூயார்க் பென்ட் ஹவுஸ்க்கு திரும்பி வராரு. அவரோட ஆட்கள் அவர் கொண்டு வந்த பெட்டியை பார்த்து, பாஸ் அப்படின்னு ஆச்சரியத்துல வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த பெட்டி நிறைய தங்கம் மற்றும் ஏகப்பட்ட ரெலிக்ஸ் இருக்கு. இது எவ்வளவு பணம், எதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு ரெலிக்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க அதிர்ச்சியா கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜூஹியன் ரொம்ப கெத்தா, இதை நான் சம்பாதிச்சேன், வேற எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரோட ஆள், பாஸ், உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமாம்,
ஆனா அந்த நீரோ ரெலிக்கையும் திருப்பி கொண்டு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் பண்ண தப்பு அப்படின்னு மிஸ்டர் ஜூஹியான் கோபமா கேக்குறாரு. கீழ தரையில நடுங்கிக்கிட்டே இருக்கிற ஜேஹா அது என்னோட தப்புதான் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே மிஸ்டர் ஜூஹியன் அவனுக்கு தண்டனை கொடுக்கறாரு. 100 தண்டால் எடு. கீழ போகும்போது நான் செய்வேன் அப்படின்னும் மேல வரும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய அப்படின்னு சொல்லிட்டே செய்யணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. 100 தடவையா அப்படின்னு ஜேஹா மூச்சு வாங்கியபடியே அதிர்ச்சியா கேட்க வாய மூடு. தப்பு பண்ணா தண்டனையை ஏத்துக்கணும், குறை சொல்லாதே அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஜேஹா அழுதுகிட்டே நீங்க ஆரம்பத்திலேயே அந்த பாவியை தடுத்து நிறுத்தியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா அப்படின்னு புலம்பிட்டே தண்டால் எடுக்கிறான். நான் செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற மிஸ்டர் ஜூஹியன் தங்க கட்டிய கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நிறைய நல்ல ரெலிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அப்போ பால்கனிக்கு வெளியே ஒரு பச்சை நிறத்துல ஒளிரும் கிரீடம் மிதந்து வருது. நான் திரும்பி வந்துட்டேன், சீக்கிரம் கதவை திற அப்படின்னு அது கத்துது. உள்ள இருக்கிறவங்க பாஸ், வெளியே ஏதோ விசித்திரமா இருக்கு, அது ஒரு ரெலிக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ்டர் ஜூஹியன் பால்கனி கதவை திறந்து நான் சீக்கிரமா திரும்பி வர காரணம் முடிக்காத வேலை ஒன்னு இருக்கு, அது உன் கூட ஒரு இலக்கிய போர் நடத்துறதுதான், இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சவாலுக்கு தயாராகிறாரு. தண்டால் எடுத்து கலைத்து போன ஜேஹா மேலே பார்க்கிறான். அங்கே நீரோ ரெலிக் ஒளிரும் நிலையில் இருப்பதை பார்த்து என்னது, நீரோ ரெலிக் இங்கே என்ன பண்ணுது என்று அதிர்ச்சியாக கத்துகிறான். அந்த ரெலிக் அவனிடம் என்னை பார்த்தது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்கிறது. ஜேஹா குழப்பத்துடன் இதை பிரின்சஸ் மோனாக்கோவுக்கு எடுத்துட்டு போகலையா என்று கேட்கிறான். அதற்கு மிஸ்டர் ஜூஹியன் ஆமாம், அவங்க எடுத்துட்டு தான் போனாங்க, ஆனா இவன் என் கூட இன்னும் அந்த இலக்கிய போர் நடத்தாததால தப்பிச்சு ஓடி வந்துட்டான் என்று சிரிக்கிறார். அவங்க அத வாங்கினதுக்கப்புறம் தொலைச்சிட்டா அது அவங்களோட பொறுப்புதானே என்று ஜேஹே கேட்கிறான். ஆரம்பத்துல இருந்தே இப்படி பண்ணணும்னு தான் திட்டம் போட்டீங்களா என்று அவன் அதிர்ச்சியோடு கேட்கிறான். மிஸ்டர் ஜூஹியன் சாதாரணமாக பின்ன இவ்வளவு வலிமையான ஒரு ரெலிக்கை அவங்களுக்கு அப்படியே கொடுக்க நான் என்ன பைத்தியமா என்று கேட்கிறார். அப்புறம் ஏன் எனக்கு தண்டனை கொடுக்கறீங்க என்று ஜேஹா அழுதுகொண்டே கத்துகிறான். ஏனா நீ தப்பு பண்ணிட்ட, மில்லர் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணும்போது அவனை எப்படி ஏலத்துக்குள்ள விட்ட என்று மிஸ்டர் ஜூஹியன் மற்றும் மற்றவர்கள் அவனை கேட்க நான் தடுக்க பார்த்தேன், சரி தப்பு என் மேலதான், மன்னிச்சிடுங்க என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். மிஸ்டர் ஜூஹியன் கையில் இருக்கும் நீரோ ரெலிக் தேவையில்லாத பேச்சை நிறுத்திட்டு உடனே நம்மளோட இலக்கிய போட்டியை ஆரம்பிக்கலாம் என்று ஒளிர்கிறது. உன்னோட எல்லா கோரிக்கைகளுக்கும் நான் சம்மதிச்சிட்டேன், இன்னும் எவ்வளவு நேரம் என்னை காக்க வைப்ப என்று அது மின்னலோடு கேட்கிறது. மிஸ்டர் ஜூஹியன் அதை பார்த்து நானும் என்னோட அடுத்த கட்ட நகர்வை தொடங்கணும். ஓஹோ, அப்போ இப்போவே ஆரம்பிக்கலாமா என்று கேட்கிறார். ஆனா நாம இதை இங்க வெச்சு பண்ண முடியாது என்று அவர் சொல்ல, ஏன் முடியாது என்று அந்த ரெலிக் கோபமாக கேட்கிறது. ஜூஹியன் தன்னோட லேப்டாப்பை எடுத்து நாம போட்டியை ஆரம்பிச்சா இவன் கண்டிப்பா பெரிய கலவரத்தை உருவாக்குவான், ஒருவேளை இவனோட அரண்மனைய வரவழைச்சா இந்த இடமே எரிஞ்சு சாம்பலாயிடும் என்று மனதிற்குள் நினைக்கிறார். என் இடத்துக்கு அப்படி ஆகிறதை நான் அனுமதிக்க மாட்டேன், நமக்கு ஒரு நல்ல இடத்தை தேடுறேன், கொஞ்சம் பொறு என்று சொல்லிக்கொண்டே ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களை இணையத்தில் தேடுகிறார். சீக்கிரம், கலையில்லாம என்னால இன்னொரு நாள் கூட வாழ முடியாது என்று அந்த ரெலிக் அவசரப்படுத்துகிறது. புரிஞ்சது, என்னை அவசரப்படுத்தாதே, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி எனக்கு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் தேவை என்று மிஸ்டர் ஜூஹியன் தீவிரமாக தேடுகிறார். நமக்கு இடையூறு இல்லாத ஒரு இடம் என்று யோசித்த மிஸ்டர் ஜூஹியன், ஆமாம், அந்த இடம் இருக்கே என்று வில்லத்தனமாக சிரிக்கிறார். அடுத்த காட்சியில் மோனாக்கோ அரண்மனை தீப்பிடித்து எரிவதை காட்டுகிறார்கள். அங்கு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கப் போராடுகிறார்கள். திடீர்னு எப்படி தீ விபத்து ஏற்பட்டுச்சு என்று ஒருத்தர் கேட்க, இளவரசி கொண்டு வந்த அந்த ரெலிக் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க என்று இன்னொருவர் பதில் சொல்கிறார். காவலர்கள் பிரின்சஸ் சோஃபியிடம் அரண்மனையில் ஏற்பட்ட தீயை முழுமையாக அணைத்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள். நல்ல வேளை, பூங்காக்கள் மற்றும் சூதாட்ட விடுதிக்கும் தீ பரவியிருந்தாலும் அதையும் விரைவில் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று அவர் நிம்மதியடைகிறார். அந்த தீயை அணைக்க நம்மிடமுள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்துங்கள் என்று அவர் உத்தரவிட காவலரும் சம்மதிக்கிறார். அப்போது அந்த ரெலிக் கிடைத்துவிட்டதா என்று கேட்க, நான் இப்போதே போய் பார்க்கிறேன் என்று ஒரு காவலர் கூறுகிறார். காவலர் அறையை விட்டு வெளியே செல்ல பிரின்சஸ் சோஃபி அந்த பொருளை நினைத்து கோபத்தில் பல்லை கடிக்கிறார்.
நிறைய பணம் கொடுத்து என்கிட்ட இருந்த பல ரெலிக்ஸை தியாகம் செய்துதான் அதை என் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் என்று அவர் புலம்புகிறார். அதை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு இதுதான் சீசர்ஸ் ரெலிக் என்று ஆசையாக அதைத் தொட முயற்சி செய்ததை அவர் நினைத்துப் பார்க்கிறார். அவர் கை வைத்தவுடன் அந்த கிரீடம் பிரகாசமாக மின்னி அவரை தாக்குகிறது. என் மேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அந்த கிரீடம் மின்னலோடு கோபமாக கேட்கிறது. இப்போது நான் தான் உன்னுடைய எஜமானி. அதனால் என்று பிரின்சஸ் சோஃபி சொல்ல, யார் சொன்னது என்று கேட்டு அந்த ரெலிக் நெருப்பை கக்குகிறது. நான் ஏற்றுக்கொள்ளாத எந்த மனிதனையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று கூறி பெரிய நெருப்புப் பிழம்பை அவர் மீது வீசுகிறது. அது கண்டிப்பாக நெருப்பை பயன்படுத்தும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அமைதியாக்கி ஒரு பெட்டிக்குள் அடைத்து வைத்தேன். ஆனால் அது பெட்டியை உடைத்துக்கொண்டு தப்பித்துவிட்டது என்று அவர் வேதனையோடு நினைக்கிறார். அது தப்பிச்சு போகும்போது போன இடமெல்லாம் தீப்பற்றி எரியுதே. என்ன ஒரு தலைவலி என்று பிரின்சஸ் சோஃபி கோபப்படுகிறாள். அந்த மோசமானதை நான் எப்படி அடக்கப் போறேன் என்று அவள் யோசிக்கும்போது சியோலா லீ உள்ளே நுழைந்து பிரின்சஸ் சோஃபி என்று அழைக்கிறாள். சியோலா லீ, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா என்று பிரின்சஸ் சோஃபி கேட்க, அந்த ரெலிக் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டதா அவங்க சொல்றாங்க. ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப தூரத்துல இருக்கிற இடத்துல இருக்கு. அது பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல இருக்கு என்று சியோலா லீ தயக்கத்தோடு சொல்கிறாள். இதை கேட்ட பிரின்சஸ் சோஃபி அதிர்ச்சியாகி, என்ன சொன்னீங்க அப்படின்னா அது ஹவாய்க்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்று கத்துகிறாள். ஹவாயில அப்படி என்ன இருக்கு? ரெலிக்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அங்க ஏதாவது இருக்கா என்று அவள் கேட்க, தனக்கு அது பற்றி உறுதியாக தெரியவில்லை என்று சியோலா லீ சொல்கிறாள். ஒரு ரெலிக் தானாகவே கடலை தாண்டி போவது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதனால இந்த தகவலை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று சியோலா லீ குழப்பத்துடன் கூறுகிறாள். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னா என்னோட ரெலிக் அங்கதான் இருக்கு என்று அவள் உறுதியாகச் சொல்கிறாள். சோஃபி, உடனே ஹவாய்க்கு போக ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ரெலிக்கை அடைய நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால அதை சும்மா விட்டுவிட முடியாது என்று கட்டளையிடுகிறாள். அடுத்த காட்சியில் கவாய் ஐலண்ட் கடற்கரையை காட்டுகிறார்கள். அங்கு நிற்கும் ஜேஹா, வாவ், என்ன ஒரு அட்டகாசமான காட்சி என்று வியந்து பார்க்கிறான். நாம இங்க விடுமுறைக்காக வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவன் சொல்ல, ஜூஹியோன் சஹ், உனக்கு இந்த இடம் அவ்வளவு பிடிச்சிருக்கா? நாம இந்த இடத்த நாசம் பண்ணும்போது நீ கண்டிப்பா அழப்போற என்று கிண்டலாக கூறுகிறான். பதறிப்போன ஜேஹா, ஏன் இந்த இடத்தை நாசம் பண்ண போறீங்க என்று கேட்க, ஏனா இங்கதான் நான் அந்த நீரோ ரெலிக் கூட சண்டை போடப் போறேன் என்று ஜூஹியோன் சஹ் பதிலளிக்கிறான். போட்டி ஆரம்பிக்கும்போது அவன் கியோட்டோல செஞ்சது போலவே தன்னோட அரண்மனையை வரவழைப்பானே, அப்படி செஞ்சா இங்க ஒரு பெரிய கல்லறை உருவாகிடுமே என்று ஜேஹா பயத்தோடு கேட்கிறான். ஆமாம், பொதுமக்களுக்கு எந்த சேதமும் வராம இருக்கத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று ஜூஹியான் சக் சொல்கிறான். ஆனா இங்க வாழ்ற மக்கள் என்ன ஆவாங்க என்று ஜேஹா கேட்க, இங்க சுத்தி யாரும் வசிக்கல, அதனால இந்த இடம் நாசமா போனாலும் பெரிய பிரச்சனை இல்லை என்று ஜூஹியன் சக் சொல்கிறான். என்ன, எப்படி இப்படி சொல்ல முடிகிறது என்று ஜேஹா அதிர்ச்சியாக பார்க்க, ஜூஹியோன் சுக் வில்லத்தனமாக சிரித்துக்கொண்டே, ஏனா இங்கதான் சிஇஓ குவோனோட வில்லா இருக்கு என்று கூறுகிறான். எதிரே இருக்கும் டிகேபிஎம் கட்டிடத்தை பார்த்து ஜேஹா, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இங்க டூம் உருவானதும் அவரோட அழகான வில்லா முற்றிலுமா தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு ஜூஹியான் சொல்றாரு. அந்த வயதான நபருக்கு இந்த வில்லா ரொம்ப பிடிக்கும், அதனால இது அழியறத பார்த்து அவர் எப்படி துடிக்கப் போறாருன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. கருப்பு கண்ணாடி அணிந்தபடி ரொம்ப வில்லத்தனமாக சிரித்தவாறு, நாம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஜூஹியான் கெத்தாக கேட்கிறாரு. சாப்டர் 70 நிறைவடைகிறது. அடுத்ததாக சாப்டர் 71 ஆரம்பமாகப் போகுது.